श्रीशैलेश दयापात्रं जीवत्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं यजामहतरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तपितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रयुगलं प्रणमामि मूर्धना भूतं जरस्य भगताभ्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविगत विषयान्तरक्षटारे उपनिषता मुखमाण मात्रभोगः अभित गुणवता तथैकशेषी मधुरकविरुदये ममाविरस्तु வேறொன்றும் நாணறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வாவென்னேக்கம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீபதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட சம்பிரதாயமானது பூர்வாச்சாரர்கள் தன்னுள்ளே கொண்டுள்ளது. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் என்று நித்தியம் நாம் தனியும் சொல்கிறோம். லக்ஷ்மிநாதன் பிரதமாச்சாரியராகவும் நாத யாமுனர்களை மத்தியமா ஆச்சாரியராக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கிறார் புறத்தருவார். ஆனால் அந்த குரு பரம்பரையிலே இன்றைய நாள் ஆச்சரியமான நன்னாள். துலா மாசம் பூர்வாட நட்சத்திரம், பூர்வாஷாடான் என்று சொல்வார்கள். துலா மாசம் பூர்வாஷாடா நட்சத்திரம். சேன முதலியார், அதாவது விஸ்வக்ஷேனர், சேஷாசனர்னு பேர் அவருக்கு. சேஷாசனர் என்கிற திருநாமத்தோடு விளங்குகிறார். அவர் கையில பிரம்பு வைத்துக் கொண்டு இந்த 17-14 முகங்கள் கொண்டு ஒரு அண்டகடாகம், அந்த மாதிரி எத்தனையோ அண்டகடாகங்கள், எத்தனை அண்டகடாகங்கள் உண்டோ அந்த அண்டகடாகங்கள் அத்தனையும் நிர்வாகம் பண்ணுபவர். சேன முதலியார் கரம்பின் கீழே அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த சேன முதலியாருடைய அவதாரம் என்னால் நம்ம நித்தியமே சேவிக்கிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விஷ்ணு உபசாந்தையே யஸ்வரத வக்தாக்தா பாரிஜா பரஸ்தம் விஸ்வம் நிக்னந்தி சவதம் விஸ்வக்ஷணம் சமாஸ்டையேன்னு நித்தியம் சேவிக்கிறோம். ஆனால் இது யாருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா, இது யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த கிடையாது. அது விஸ்வக்ஷணத்தை தான் குறிக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எதுவா இருந்தாலும் இன்னைக்கு விசேஷனுடைய திருநட்சத்திரம், நேற்றைய தினம் மணவாளனுடைய திருநட்சத்திரம். சம்பிரதாயத்திலே எது ஆரம்பம் பண்ணாலும், எதென்றால் ஒரு புண்ணியாவசனம், ஒரு வைதிக காரியங்கள், சன்னதி காரியங்கள், அதே போல ஒரு உற்சவங்கள், பிரம்மோற்சவம் என்று சொல்றோம். அதற்கு நகர சோதனைன்னு சொல்லுவார். திருவரங்கத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்துல தை பிரம்மோற்சவம், மாசி பிரம்மோற்சவம், பங்குனி பிரம்மோற்சவம், சித்திர பிரம்மோற்சவம் போட்டுருக்கா இல்லையா, அதெல்லாம் நகர சோதனை சொல்லுவார். நகர சோதனைனா சேனமதிலியா உற்சவம்னு பேரு, விஸ்வக்ஷண உற்சவம் பேரு. சேனைகளுக்கு முதன்மை என்ன சேனை? பகவான் வைத்துக் கொண்ட சேனைகள். அந்த சேனைகளுக்கு முதன்மையாக இருக்கிறவர் விஸ்வக்ஷணன். அவருடைய ஆச்சரியமான நன்னாள். இத சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்னா, அப்ப சேன முதலியா ஒரு நாள் பிறந்திருக்கார், அதனால அவர் நித்திய சூரி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டப்பட்டிருக்கிறது புரியத்துக்காக. பகவான் கல்யாணம் பண்ணிட்டா, சீத்தையும் ராமனும் கல்யாணம் பண்ணிட்டா. பண்ண இதுக்கு முன்னாடி அவர் 2 பேரும் கல்யாணம் ஆகல, விராட்டி யாரோ ராமன் யாரோன்னு அர்த்தமா இல்ல. அதே போல எத்தனை ஏன் பிராட்டி சமுத்திரம்,
அந்த திருப்பார்கடல் கடையும் போது அவதாரம் பண்ணார். ஓ, அதுக்கு முன்னாடி பிராட்டி இல்லைன்னு அர்த்தமானு? அப்படி அந்த அவதாரத்தை தெரிவிக்கிறது. அதே போல இதுவும் அப்படி இருக்கிறது சேனமுதிரார் அவதாரம். ஆச்சரியமான அவதாரம். எந்த காரியம் பண்றதுனாலும் முதல்ல விக்ஷேன ஆராதனை. வேறு மதத்தை ஏதோ ஒரு பேரை சொல்றான்னு வச்சுக்குவோம். நமக்கு விக்ஷேன ஆராதனை தான் பிரதானம். எதுவா இருந்தாலும் சுத்ரவதி நாயிகா சமேதன்னு தெரிவார். அப்படி இப்படி விக்ஷேனர் அவர் இருந்தா தான் விக்னம் நிக்தந்தி சததம். எந்த காரியம் நம்ம ஆரம்பிக்கணும் அது என்னது? விக்னமாகாமல் பரிபூர்ணமா நடக்கணும் போகணும். பூர்ணத்துவம் பெறணும் போகணும். பூர்ணத்துவம் பெறணும்னாலே அது விஸ்வக்ஷனோட அனுகிரகம் பிரதானமா இருக்கணும். அவருடைய ஆச்சரியமான திருநட்சத்திர தனியன் துலாகதே தினகரே பூர்வாஷாட சமுத்பவம் பத்மாவா பதாம்புஜாக்தம் சேனாதி பகவகம் பஜே. பூர்வாஷாடா அவருடைய அவதாரம்னால் பூராடம் நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருத பாஷையில பூர்வாஷாடம் தெரிவிக்கிறோம். இவருக்கு என்ன சுவாமி சம்பிரதாயத்துல பண்ணார்? சாமான்யமா விஸ்வக்ஷனோட வைபவம் நிறைய சொல்லலாம். நம்ம கண்ணினம் செலுத்தாம காலத்து அந்த காலக்ஷேபத்தோட சேர்த்திருக்கோம்னு அதுக்கும் தனியா காலக்ஷேபம் வச்சாலும் இது நாடி ஆயிடுதுன்னு அதெல்லாம் சேர்த்தே சொல்றேன். இப்ப விஸ்வக்ஷனருக்கு சம்பிரதாயத்துல முதன்மை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொல்றது முதல்ல விஸ்வக்ஷனர் தான், அவர் யாரும் கிடையாது. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சப்தம் யாருக்கு சுவாமி? பிராட்டி கிடையாதா? கிடையாது. பகவான் அவர் விஷ்ணு தான். முதல்ல ஒரு வைஷ்ணவரே கிடையாது. அந்த வைஷ்ணவத்தன் தன்மை தனக்கு வேணும்னு தான் திருக்குறுங்குடி எம்பெருமானே வடுகு நம்பியாக தான் போய் சென்று ராமானுஜர் கைங்கரியம் பண்ணார். வைஷ்ணவன் பேர் எடுத்துட்டார். அது அந்த திவிதேசம். ஆனா பகவானுக்கு பேரு விஷ்ணுன்னு தான் பேரு, வைஷ்ணவன் பேர் கிடையாது. விஷ்ணுவை ஆசிரியத்தவன் வைஷ்ணவன். அப்ப வைஷ்ணவன்ற பேர் யாருக்கு வரும்? ஸ்ரீமன் நாராயணனை ஆசிரியத்தவன், விஷ்ணுவை ஆசிரியத்தவன், விஷ்ணு திருவடிகளை பிடித்தவன் வைஷ்ணவன் பேர். எது போல தத்துன்னு பகவானுக்கு பேரு. அந்த தத்துவை ஆராதிப்பவர்கள் தத்தியர்கள் பேர். தத்திகர்கள் யாரு? தத்தியர்கள்னா பகவானுடைய அடியார்கள். அப்ப அடியார்கள் சப்தம் எப்படி வருது? தத்து என்ற பகவானை ஆராதிப்பதால தத்தியர்கள் பேரு. அதே போல விஷ்ணு என்கிற பகவானை ஆராதிப்பவர்களை என்ன வைஷ்ணவன் பேரு. ஆனால் வைஷ்ணவன் யாருக்கு பேரு? பிராட்டிக்கு வைஷ்ணவின்னு பேரு. ஆனா பிராட்டி கூட ஸ்ரீ வைஷ்ணவி கிடையாது. என்னமா சுவாமி? ஸ்ரீவளுக்கு உண்டு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவினா என்ன அர்த்தம்? பெருமாளையும் பிராட்டியையும் சேர்ந்து யார் மிதனமே உத்தேசம், சேர்ந்து யார் சேவிக்கிறார்களோ அவாதான் ஸ்ரீ வைஷ்ணவான்னு பேர். ஆனா அந்த ஸ்ரீ வைஷ்ணவா என்கிற பெயரை முதல்ல தான் பெற்றுக்கொண்டவர் யாருன்னா சேனமுதலியார். அவர்தான் ஸ்ரீ வைஷ்ணவ என்கிற சப்தத்துக்கு பொருந்துகிறவர். இருப்பினும் நம் சம்பிரதாயத்துல அந்த சேனமுதலியார் கூட ஒரு சிறு குறை உண்டு. என்ன சுவாமி குறை? அந்த ஸ்ரீ வைஷ்ணவங்கிற சப்தம் இருக்கணும். அந்த சப்தமானது என்னைக்கு பூர்ணத்துவம் அடைகிறது? என்னைக்கு என்ன எப்ப பூர்ணத்துவம் அடையும்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவங்கிற ஒரு వ్యక్తి அவர் பாகவதலையும் சேர்த்து சேவித்தால் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சப்தம் பூர்த்தியார் நம்ம சம்பிரதாயம் தெரிவிக்கிறார். ஆனாலும் ஸ்ரீ வைஷ்ணவங்க சபம் பொதுவா சேனமுதலியார் தெரிவிக்கிறார். இந்த வைபவம் அவருக்கு மட்டுமே உண்டு, பிராட்டிக்கும் கிடையாது, பெருமாளுக்கும் கிடையாது. முதல் வைபவம். அடுத்தபடியாக சுவாமி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணது சேனமுதலியார் தான். சேனையர்கோன் செய்வர்கள் தெரிவிக்கிறார். அபாயம் தருவாங்க. சேனையர்கோன் திருவடிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழியே, திருவான திருமுகத்து செவியென்னும் வாழியே, இருக்குமடி எண்ணெஞ்சில் தேக்கினான் வாழியே, எந்த எதிராஜர் இறைவனார் வாழியே, கருக்குடியில் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாழியே, காசினியில் ஆறினாய் காட்டினான் வாழியே, வருத்தமர வந்தன்ன வாழ்வித்தான் வாழியே, மதுர கவி தம்பிரான் அப்படின்னு சேனையர்கோன் அவதாரம் செய்த வல்லல் வாழியே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட சேன முதலியாரே நம்மால் வரும் என்கிற அளவுக்கு அந்த சேன முதலியார் தான் இவருக்கு மந்திரோபதேசம் பூர்ணமா பண்றது சேன முதலியார்.
அப்ப சேனமுதிரியாருக்கு அத்தனை வைபவம். அதற்கு மேல இவருக்கு சேஷாசயம்னு பேரு. பகவான் இது திருவரங்கத்துல உண்டு. சன்னதி திருவரங்கம் முதல் பிராகாரம், அது உள்ள யாரும் முடியாது. 2வது பிராகாரம் வந்து போகணும். அங்கதான் வீஷ்ணாழ்வார் என்ன, திருவடி என்ன, மேற்கொண்டு சேனமதிரி ஆய்வா 3 பேரும் அங்க இருக்கா. பெருமாள் கண்ட்ரோலா பண்ணக்கூடிய அந்த பிரசாதத்தை முதல் மேல சேனமுதிரியார் தான் கண்ட்ரோலா பண்ணுவார். அதனால்தான் அவருக்கு சேஷாசயன்னு பேர். சேஷ அசனர். சேஷம்னா மிச்சம், மிச்சத்தை உண்பவர். சேனமுதிரியார் பேரே எடுத்துனா மிச்சத்தை உண்பவர். போனகம் செய்த சேரும் தருவரிகள் புனிதவன்றேன்னு நம்ம சொல்றோமோ, அது உச்சிஷ்டம் சுபாவனம் சொல்லுவா இல்லையா, அந்த மிச்சத்தை உண்கரக்கூடிய ஆச்சரியமான அந்த వ్యక్తి சேனமுதிரியார். இந்த லோகத்தை புக தன்னுடைய பெரம்பாலே அவர் வந்து ராஜ்ய பரிபாலம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, எத்தனை அண்டகடாகங்கள், எத்தனை அண்டகடாகம் இருந்தாலும் அந்தந்த அண்டகடாகத்துக்கு ஒவ்வொரு பிரம்மா. பிரம்மா ஒருத்தர் கிடையாது, சிவன் வந்து ஒருத்தர் கிடையாது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தரை ஏகோகவே நாராயணாசன் ந பிரம்மா நேசானகா நைவேத்தியாவா பிருத்திவின்னு சாஸ்திரம் கோஷிக்கிறது. அப்படி இருக்கிற பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா அந்த பிரம்மம் என்ன பண்றது, ஒவ்வொரு பிரம்மாவை மாத்தணும்னா பிரம்மா வேறு பிரம்மம் வேறு. அந்த பிரம்மா ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கு ஒவ்வொரு பிரம்மா. அந்த அண்டகடாகத்துக்கு பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடியறதுனும் என்ன சுவாமி அவருடைய ஆயுட்காலம் 1000 வருஷம் இல்ல 100 வருஷம். அப்ப எங்களை போலதான் அவருக்கு 100னா நம்ம 100 பேரு, அவ 100 பேரு. அவ 100 நமக்கு ஒரு சதுர்யுகம், 42 லட்சம் சொச்சம் சதுர்யுகம். அத்தனை சதுர்யுகம் முடிஞ்சுன்னா ஒரு அதான் அத்தனை கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, கலியுகம் என்ன, இந்த 4 யுகம் முடிஞ்சதுன்னா சதுர்யுகம் அப்படின்னு முடியறது. ஒரு சதுர்யுகம் முடிந்ததுன்னா மறுபடியும் அடுத்த சதுர்யுகம். அப்ப 42 லட்சத்துக்கு சொச்சம் சதுர்யுகம் வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சிட்டோம்னா விஸ்வக்சேனருக்கு பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியாதுன்னு அர்த்தம். 1000 சதுர்யுகம் முடிஞ்சதுன்னா ஒரு பிரம்மாவுக்கு ஒரு சதுர்யுகம் எவ்வளவு 42 லட்சத்து வருஷங்கள். 1000 சதுர்முகம்னா பிரம்மாவுக்கு 12 ஹவர்ஸ் 12 மணி நேரம். அதே மாதிரி ராத்திரி 1000 சதுர்யுகம், அது முடிஞ்சு ஒரு நாள் ஆகுது. அந்த மாதிரி ஒரு வாரம், அந்த மாதிரி சுவாமி கணக்கு எங்கேயே போகுது. ஆமா, அதுதான் அவருடைய ஆயுசு. அந்த ஆயுசு முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்க 100 வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பிரம்மா மாத்தணும். அந்த பிரம்மா மாத்துறது யாருன்னா சேனமுதிரியார் தான். அந்த பிரம்மா யாரு சுவாமி மாத்துவாருன்னா சேனமுதிரியார் மாத்துறார். பகவான்கிட்ட பெருமாள்கிட்ட போய் அது கட்டு அனுமதி பெறணுமோனும் அந்த அனுமதி பெறுவதற்காக உள்ள போவார். இவர் கொஞ்சம் வயசானவர் உள்ள போவார் இல்லையா. அங்க ஏதோ எல்லாம் சிறு வயசுல இருக்கிறவா. சிறு வயசுன்னா என்ன சுவாமி, எப்பவுமே அவளுக்கு சிறு வயசுதான். பகவானுக்கும் சரி, அதே போல பிராட்டிக்கும் சரி, 2 பேருமே ரொம்ப சிறு வயசு. என்ன வயசுன்னு 16 முடிஞ்சு 17 வரைக்கும் வருது. யுவா குமாரகா அப்படின்னு பகவான சொல்லுவா. யுவதஷ்ய குமாரிணி அப்படின்னு பிராட்டி சொல்லுவா. அப்பனா யுவா குமாரகான குமார பருவம் போய் யுவ பருவம் வருது. யுவதஷ்ய குமாரிணின்னு யாருக்கு, பிராட்டிக்கு. அப்படிங்கிற இவா 2 பேரும் சிறுவர்கள் இருப்பாரியா, ஏதோ ஆனந்தமா பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கச்சு ஒரு குறுக்க போராடணும். எதுக்கு போறார், பிரம்மாவை மாத்தணும், காலம் முடிஞ்சிட்டு பண்ணலாமோனோ அப்படின்னு அனுமதி பெறணுமோனோ. உள்ளுக்குள்ள நுழைவார். அந்த உள்ளுக்குள்ள நுழைக்கச்சு உடனே இவர் இங்க வந்துட்டு இருக்கார் அப்படின்னு பிராட்டியெல்லாம் போய் அப்படியே போய் ஒளிஞ்சுட்டுவாளாம். ஒளிஞ்சுட்டு இருக்கச்சே அப்ப அங்கிருந்து கேட்பாராம், இந்த மாதிரி பிரம்மாவுடைய பதம் முடிஞ்சிட்டு மாத்தலாமோனோ வேணா. பெருமாள் பேச மாட்டாராம், கஞ்சாடையிலே சொல்லுவாராம், ஓ பண்ணலாமே, நீரே பண்ணிக்கலாமே, நானும் இந்த சிறு காரியம்லாம் என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப சிறு வேலை, இந்த காரியம்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீருமே பண்ணலாமன்னு. அப்ப என்ன சுவாமி பெரிய காரணம், மாடு மேய்க்கிறது பெரிய காரியமா. சிவத்திலம் பசினரை மேய்ப்புபத்தி சங்கனிவாயங்கள் ஆயர்த்தேவு தெரிவிக்கிற நம்ம பூர்வாத்திரம் தெரிவிக்கிற. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அந்த காரியம் கைங்கரியத்துல யார் பண்றா, இதே சேனமுதிரா பண்றார். ஆச்சரியமான கைங்கரியம். அதுலயும் நமக்கு இதுல ஒரு விஷயம் சொல்றேன், இது செவிவழி செய்தி. சுவாமி மணவாள மாமனி திருநட்சத்திரம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அநேகமா சேனமுதிரோட திருநட்சத்திரம் வரும். ஆனால் சில நேரத்தில் 2 ஒன்னா கூட வரும். சில நேரம் எப்பயோ ஒரு தடவை ஒன்னா கூட ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அது இதுல சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவாங்க, அது செவி வழி செய்தி தான். சுவாமி இதுக்கு பிரமாணம் இருக்குன்னு கேட்காதுங்க, எனக்கு தெரியாது. என்னன்னா மாமனிகள் ஆச்சாரியன் யாருக்கு நம்பெருமான் ஆச்சாரியனுடைய அவதார தினம் ஆன உடனே அப்ப சிஷ்யனுக்கு வலதையா இருக்காரவனோ அவ வந்து பறக்கணுமா, அப்பதான் ஆச்சாரிய கைங்கரியம் பூர்த்தி ஆகுமா. அதனால அடுத்த நாள் சேனமதுரையாவுடைய அவதாரம்னு சொல்லி செவிவஜி செய்தின்னு கேட்டிருக்கேன். இது எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு எனக்கு தெரியாது. இது சொல்லிட்டு இருப்பா வார்த்தையில, அதாவது சொல்லிட்டு இருக்கேன். அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேனமதுரை அப்படிங்கிறவுடைய வாழ்த்திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை. நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து நம்ம ஆதி ஜன்னாச்சாரிய சுவாமியை பார்க்கணும். நாடியார்கள் இவருடைய வாழ்த்திருநாமம் ஓம்பு துலா போராடத்தில் உதித்த செல்வன் வாடியே. துலாம்னா துலா மாசம்னா ஐப்பசி மாசம். ஓங்கு துலா போராடத்தில் உதித்த செல்வன் வாடியே ஒன்றொடியால் சூத்திரவதி உரைமார்பன் வாடியே. சூத்திரவதி நாயகா சமேத சேனான்யே அப்படின்னு இருக்கிறேன். இது பராசர பற்ற தெரிவிக்கிறார். நமக்கு இந்த ஏதோ முதல் பூஜை இவாளுக்கு தான ஒரு மகன் வச்சுருக்காரு. அதெல்லாம் ஒரு தடுப்பு சுவர் போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு சுவாமி பராசர பட்டர். கிடையாது சூத்திரவதி நாயகா சமேத இங்க சேனபதிரான்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஈங்குலகில் ஷடகோப்பர் இதமுறைத்தான் வாழிய பாருங்க. நம்மாழ்வார் இதமுறைத்தார். நம்மாழ்வார் உபதேசம் பண்ணவர்னா ஈங்குலகில் ஷடகோப்பர் இதமுறைத்தான் வாடியே எழுப்பிரம்பின் செங்கோலை எழுந்துமவன் வாடிய. செங்கோல் கலந்துனா அந்த செங்கோல் பெரம்பின் கையில இருக்கும். எப்பவும் பெரம்பு கையில வச்சுட்டு இருப்பாராம். அந்த பெரம்பு வச்சுதான் அண்ட கடாக மொத்த அண்ட கடாக இவர்களுடைய பெரம்பின் கீழே வழி நடத்துகிறார். எழுப்பிரம்பின் செங்கோலை ஏத்துமவனு பாங்குடன் 33 பணிவவன் வாடியே. என்ன நித்தியசூரிகளுக்கு தலைவன். வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடன் வே. வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடன் இருக்கு இல்லையா, ஆசனம் இருக்கு இல்லையா. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் சுருள் அறிவை திருவேங்கடத்து எழுதல் ஜோதி எந்த தந்த தந்தைக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. எந்த தந்த தந்தைக்கு முந்தைய வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடம். அந்த வானவர்னா நித்தியசூரிகள். வானவர் கோன் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சேனமுதலியார் சேஷாசனர். அப்படிப்பட்ட சேனமுதலியார் அவர் எப்படின்னா என்ன தெரிவிக்கிறார், பாங்குடன் 33 பணிவன் 33 கோடி தலைவர்களுக்கு இவர் தான் தலைவர். 33 பணிவன் வாடியே பங்கவத்தால் திருவடியை பற்றி நான் வாடியே. லக்ஷ்மிநாதன், அடுத்து பிராட்டி, அடுத்து சேனமுதலியார். இதுதான் நம்முடைய குரு பரம்பரை கிரமமே. அஸ்மத்தேசிக அஸ்மதீய பரமாச்சாரிய சேஷாங்குரும் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி பங்கவம் மகாபர். இந்த இதுக்கு வாக்கிய குரு பரம்பரை ஸ்லோக குரு பரம் ரெண்டுமே உண்டுன்னு அப்படி ரெண்டுமே உண்டுனோம். எப்படி சுவாமி அஸ்மகுருப்தியோ நமகா, அஸ்மத் பரமகுருப்தியோ நமகா, அஸ்மத் சர்வகுருப்தியோ நமகா, ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா, ஸ்ரீ பராங்குரு தாசாய நமகா, ஸ்ரீமத் யாமினிய நமகா, ஸ்ரீராம் இஷ்டாய நமகா, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமகா, ஸ்ரீமன் நாதமணி நமகா, ஸ்ரீமதி ஷடகோபாய நமகா, அடுத்து ஸ்ரீமதி விஸ்வக்ஷை நமகா, ஸ்ரீயை நமகா, ஸ்ரீதராய நமகா. அப்படிதான் இல்லையா. இந்த இடத்துல பாருங்க 13 சப்தங்கள் வருது. அதுல ஸ்ரீன்னு ஒரு சப்தம் வருது, ஸ்ரீமத்துன்னு ஒரு சப்தம் வருது, ஸ்ரீமதேன்னு ஒரு சப்தம் வருது. அந்த விஷயத்துக்கு போகல. ஏன்னா நமக்கு முக்கியம் கண்ணன் செலுத்தாங்க. இன்னைக்கு அவருடைய அவதார தினமா இருக்கிறத சொல்லிடும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அஸ்மகுருப்தியோ நமகா, அஸ்மத் பரமகுருப்தியோ நமகா, அஸ்மத் சர்வகுருப்தியோ நமகா, ஸ்ரீமதே ராமானுஜி ஸ்ரீமதே வந்துச்சு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீ பராங்குஷதாசாய நமகா, ஸ்ரீமத் யாமுனியை நமகா, இதுக்கு ஸ்ரீமத் வந்துருச்சு. ஸ்ரீராம் இஷ்டாய நமகா, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமகா, ஸ்ரீமன் நாதமணியை நமகா, ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா, ஸ்ரீமதே விஸ்வக்ஷை நமகா. இந்த பாருங்க, ஸ்ரீமதேங்கிற சப்தம் விஸ்வக்ஷனருக்கு, ஸ்ரீமதேங்கிற சப்தம் ஷடகோபருக்கு, ஸ்ரீமதேங்கிற சப்தம் சுவாமி ராமானுஜருக்கு. இவ 3 பேர் தான். அது இல்லாம ஸ்ரீமத்து என்கிற ஒரு சப்தம் வருது, ஸ்ரீமதே ஒரு சப்தம் வருது, ஸ்ரீன்னு ஒரு சப்தம் வருது. 3 விதமா எடுத்திருக்க அந்த புத்தகத்தை காலட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். அதுல ஸ்ரீமதேங்கிற சப்தம் தான் உயர்ந்தது. அந்த உயர்ந்த சப்தம் தான் அவ ரொம்ப அவள் வைபவமா கொண்டாடுறான். அந்த வைபவமா கொண்டாடக்கூடிய ஒரு நிலையிலே சுவாமி ராமானுஜர் அண்ணன், நம்மாழ்வார் அண்ணன், சேனமுதலியார் 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸ்ரீமதே அப்படின்னு இருக்கு. அதனால ஓங்கு ஒரு நிமிஷம், ஓங்கு துலா
ஓங்குதுரா போராட்டத்தில் உதித்தாடைய பாங்குடனே பங்கயத்தால் திருவடியை பற்றினான் வாடியே. அப்ப பிராட்டியுடைய திருவடி பத்திரிக்கா, திருவாட்டி தான் அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அப்ப பிராட்டியை பங்கயத்தால் திரு பற்றினான் வாடியே தேங்கு புகழ் அரங்கரையே சிந்தை செய்வோன் வாடியே. அதனாலதான் பக்கத்துல வச்சிருக்காரு, வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க எந்த திவிதேசம் பண்ணணும், சேன முதலியார் சன்னி எங்க சுவாமி இருக்கு தேடணும். எங்க உற்சவத்து மட்டும் வருவார், அனந்தகளோட விசக்ஷன்லாம் வருவார். ஆனா இந்த சேன முதலியார் சன்னதி இங்க பக்கத்துல, அதான் சேஷா சைனவில்லை. தேங்கு புகழ் அரங்கரையே சிந்தை செய்வோன் வாடியே சேனையர்வோன் செந்த வர திருவடிகள் வாடியன்னு ஆச்சரியமான வழித்திருநாமம். அந்த சேனமதியோட திருவள்ளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடுத்தபடியாக திருநாராயணபுரத்து ஆயு ஜெகநாச்சாரிய சுவாமி, திருநாராயணபுரத்து ஆயு ஜெகநாச்சாரிய சுவாமி ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன் பேர். கடைசி காலத்துல அவரு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் கூட எடுத்துட்டார். ஆச்சரியமானவர். அவருடைய தனியன் ஆச்சாரிய ஹிருதயஸ்யார்த்தா சகலாவேன தர்ஷிதாக ஸ்ரீசானுதாசம் அமரம் தேவராஜம் தமாஸ்ரயே. ஸ்ரீ சானுதாசம், அவருக்கு சானுதாசன் பேர். இந்த சரித்திரம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் சுவாமி, பார்த்திருக்கணும், ஞாபகம் வரணும் உங்களுக்கு. எங்கன்னா பொதுத்தனியெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எப்படி வந்தது எப்படி வந்துருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இருக்கட்டும், நான் மறுபடியும் வரப்போறது, அப்ப சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் இவருடைய வாழை திருநாமம் ஓங்கு துலா போராடத்தி உதித்த செல்வன் வாடியே. அதே சப்தைக்கு போட்டுக்க பாருங்க. ஒன்மதியோன் எதிராதன் ஒன் சரணோன் வாடியே. ஒன்மதியோன் எதிராதன் ஒன் சரணோன் வாடியே பாம்புடனே ஞானப்பிரான் பணிபவன் வாடியே. ஞானப்பிரான் ஒரு விக்கிரகம், அவர் நித்தியபடி திருவாராதனம் பண்ணியிருக்கார். அந்த பாம்புடனே ஞானப்பிரான் பணிபவன் வாடியே பஞ்சமத்தின் பொருள் தன்னை பரிந்துரைப்போன் வாடியே. பஞ்சமத்தின் அர்த்தபஞ்ச கஞ்ஞானம், அர்த்தபஞ்ச கஞ்ஞானம் ஆசிரமத்துக்கு போறோம். பஞ்சமத்தின் பொருள் தன்னை பரிந்துரைப்போன் வாடியே தேங்கு புழ தேவராஜன் திருவருளோன் வாடியே. தேவராஜன் என்னன்னா இவருக்கு வந்து நாலூர் ஆச்சான் பிள்ளை. அந்த நாலூர் ஆச்சான் தேவராஜன், தேவராஜன் திருவருளோன் வாடியே. பின்னாடி சரித்திரம் சொல்றேன். தென்மறையின் மனப்பொருளை தெளிவித்தோன் வாடியே. தென்மறையின் மனப்பொருளை, மனப்பொருளைன்னு சொல்லலாம், மறைப்பொருளையும் சொல்லலாம். அப்படி இருக்காச்சே அதை நல்லா தெளிவித்தோன் வாடின்னா ஆச்சாரியத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதற்கு மேல தாங்கு திருக்கை திரிதண்டம் தரித்த வல்லல். ஏன்னா கடைசி காலத்துல விருத்தி சன்னியா ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். சன்னியாச ஆசிரமம். அதுதான் பாம்புடனே திருதண்டம் தரித்த வல்லல் வாடியே திருத்தாழ்வரை தாதர் திருவடிகள் வாடியே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது இவருடைய வாழி திருநாமம். இவருடைய ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா, இவருக்கு வந்து இவருடைய அவதாரமே ஐப்பசி மாசம் போராட நட்சத்திரம். இவர் அவதார ஸ்தலம் வந்து திருநாராயணபுரம். இப்போ நீங்க போனீங்கன்னா திருநாராயணத்துக்கு உள்ள என்ட்ரு ஆரம்பணும். உள்ள என்ட்ராய் சின்ன கூட மாதிரி அப்படி குறுகலான ஒரு இடம் வரும். அந்த குறுகலான இடம் வந்து விரிவா வரும். அந்த விரிவா வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே சுவாமியுடைய திருமாளிகை அங்க போர்டு போட்டுப்பா. திருநாராயணபுரத்து ஆய ஜெகநாச்சார சுவாமி திருமாளிகை நம்ம போர்டு போட்டுருக்கா. அதுதான் அவருடைய திருமாளிகை. திருமாளிகைன்னா அவர் இருக்கச்சே அந்த திருமாளிகான்னு அடியனுக்கு சரியா தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த திருமாளிகைன்னு ஒருத்தர் போயிட்டார் அவர் இருக்கச்சு. என்ன சரித்திரம் சொல்றேன். அதுக்கப்புறம் இவருக்கு ஆச்சாரியன் யாருன்னா அவருடைய திருத்தகப்பனார் லக்ஷ்மணாச்சாரியார்னு பேரு. அவர்கிட்ட தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். அதெல்லாம் 74 சிம்மாசனங்கள். அவருடைய திருத்தகப்பனார் லக்ஷ்மணாச்சாரியார்னு பேரு. அவர்கிட்ட தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். இவர்கிட்ட இவர் வந்து நாலூர் ஆச்சான் பிள்ளை. பாங்குடனே நாலூர் பிள்ளை கவர்தான் நல்ல மகனார் கவர்தான் மேலூர் தீர்ந்தார் அவரை வைக்குன்னு மனவாளமான உதயசிரமான திருவர். நாலூர் ஆச்சான் பிள்ளைன்னா முதல்ல ஈடு வியாக்கியானம் வந்து தனித்தனியா வந்துட்டே இருந்தது. அப்புறம் அது ஒரு ஆச்சாரம் ஒரு சிஷ்யன், ஒரு ஆச்சாரம் ஒரு சிஷ்யன், இந்த கிரமத்துல வந்திருந்தது. அதுக்கப்புறம் மனவாளமான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு அது எல்லாருக்கும் போயிடுது. ஆனாலும் அதுல கடைசியா வந்து நாலூர் ஆச்சான் பிள்ளை தான் 3 பேருக்கு காலட்சம் பண்றார். ஒண்ணு திருவாய்மொழி பிள்ளை, அடுத்து வந்து திருவாய்மொழி ஆச்சான், அதுக்கப்புறம் யாரு சுவாமி ஆயி ஜெகநாச்சாரிய சுவாமி. இவா 3 பேரும் காலட்சம் கேட்கிறா. அப்ப கிரந்த காலட்சம் பூர்த்தியா கேட்டது நாலூர் ஆச்சான் பிள்ளைட்டு தான் சுவாமி ஆயு ஜெகநாச்சாரிய சுவாமி கேட்டிருக்காரு. இவர் வந்து எங்க சுவாமி ஸ்ரீவைகுண்டம் சென்றார் அப்படின்னா ஆச்சாரத்தினுடைய திருநாராயணபுரத்துல இவருடைய திருவரசு இருக்கு. இன்னைக்கும் போய் சேவிக்கலாம். திருவரசுனா அவருடைய திருமேனி அங்கதான் வைக்கப்பட்டது. ஏன்னா அவருக்கு சன்னியாசி ஆனபடியாலே கொளுத்த மாட்டார். அதெல்லாம் அப்படியே இருக்கு. அவருடைய திருவரசு அங்க இருக்கு.
இவருடைய பண்ணப்பட்ட நூல்கள் கிரந்தங்கள் என்ன, திருப்பாவைக்கு 2 வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. 2000 படி வியாக்கியானம் ஒண்ணு, 4000 படி வியாக்கியானம் 2 வியாக்கியானம் பண்ணியிருக்காரு திருப்பாவைக்கு. அதற்கு மேற்கொண்டு ஆச்சாரிய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம் ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனா அநேகமா ஆச்சாரிய வியாக்கியானம் இவருடைய வியாக்கியானம் அநேகமா எடுக்கிறார், சில சுவாமிகள் எடுக்கிறார். ஆனா இவருடைய வியாக்கியானம் அவ்வளவு தூரம் பிரசித்தமா இல்ல. ஆனா இருக்கு வியாக்கியானம். ஏன்னா இவர் சொல்லத்தான் சுவாமி மணவாளமாவுடைய ஆச்சாரியத்துக்கு வியாக்கியானமே பண்ணினார். முதல் வியாக்கியானம் சுவாமி திருநாராயண ஆய் ஜன்னாச்சாரிய சுவாமி தான். அதற்கு மேற்கொண்டுதான் மணவாளுடைய வியாக்கியானம் வர வந்தது. அதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு முதல் வியாக்கியானம் இவர். அதுக்கப்புறம் தான் மணவாளமாவுடைய வியாக்கியானம் பண்ணார். அது மட்டும் இல்ல, இவர் மணவாளமாவனை பத்தி ஒரு ஆச்சரியமான ஒரு நூல் பண்ணியிருக்கார். பின்னாடி சொல்றேன். அப்படி சொல்லலாம். இவருக்கு அவதாரம் பண்ண போது இவருடைய திருநாம் தேவராஜன் பேர். தேவராஜன் பேரு. அப்ப பின்னாடி இவருக்கு தேவப்பெருமாள், ஆசூரி தேவராஜர், திருத்தாழ்வரைதாசர், ஸ்ரீசானுதாசர், மாத்ருகுரு, தேவராஜ முத்தீந்திரர், யதீந்திரர், இந்த அப்புறம் ஆய் ஜன்னாச்சாரிய சுவாமி, இந்த மாதிரிலாம் இவருக்கு பெயர்கள் உண்டு. ஆச்சரியம். ஆய் என்ன சுவாமி? ஆய்னா தாய். ஆய் என்றால் தாய். தாய்ன்னா இவர் திருநாராயணமூர்த்தி செல்லப்பிள்ளை இருக்காரோ, இது ராமானுஜர் காலத்துக்கு பிற்பாடு. கிட்டத்தட்ட மணவாளமுடைய காலமும் திருநாராயணமூர்த்தி ஆய் ஜன்னாச்சார சுவாமியும் ஏக காலம்னு சொல்ல. ஆனா மணவாளமாவுடைய ஒரு கொஞ்சம் பெரியவர். அப்படி இருக்கச்சே இவர் நிச்சயம் பாலமது காட்சி கொடுப்பாராம். இது போல வடுகு நம்பி எப்படி சுவாமி ராமானுஜர் பாலமது காட்சுவாரோ, அதே போல இவர் அதே போல தேவப்பெருமாளுக்கு எப்படி நடாதூர் அம்மான் அவர் எப்படி பாலமது காய்ச்சுவாரோ, அதே போல இந்த ஆயு ஜன்னாச்சார சுவாமி நித்தியம் பாலமது காய்ச்சி அப்படி எப்படி கொடுப்பாருன்னா சாப்பிடாம கொடுக்கணும். சில பேர் வெந்நீர் வேணும்னு கேட்பா. அப்படியே கொதிக்க கொடுக்கணும்னா சாப்பிடறதுக்கு என்ன சுவாமி கொட்டுறதுக்கான்னு கேட்பா. ஆனா அவ சாப்பிடற அளவுக்கு கொடுக்கணுமானோ அந்த மாதிரி அன்போடு பண்ணணும். ஒரு நாள் ஆயிடுத்து அவர் பாலமதுக்கான இன்னும் கொஞ்சம் தாழ்ந்து நேரம் இல்லை, இந்த நேரத்துக்கு கொடுக்கணுமானோ அந்த திருநாராயணத்தெல்லாம் சீக்கிரமா ஆயிடும். கோயிலாம் சீக்கிரமா சாத்திடுவா. நம்ம திருமலை திருவள்ளிக்கேணி மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் என்னன்னா 7 மணிக்கெல்லாம் ஆயிடும், அநேகம் ஆயிடும். இப்ப கொஞ்சம் நாளைக்கு அடுத்தலாம் வச்சுக்கோ, ஏன்னா நிறைய சேவார்த்திகள் வரான்னு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 7 மணி அடுத்துனா எல்லாம் திருக்கபா சாத்திடுவா. அதெல்லாம் கொண்டு வந்து பால் கொடுக்கணுமோனோ அது கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. நாழி ஆயிடுன்னு திருநாராயண செல்லப்பிள்ளை கேட்கறானா, எங்க என் தாய் இன்னும் பால் குடிக்கலையே, என் தாய் எங்க இன்னும் பால் குடிக்கலையே அப்படின்னு கேட்டானா. யாரு? பேசுவாரா சுவாமினா? எம்பெருமான்ட்ட பேசியிருக்காரு. செல்லப்பிள்ளை வாரும் கூப்பிட்டாரு. ஜல் ஜல் ஜல்னு கிளம்பி வந்தாரணும். கேட்ட உடனே அங்க இருக்கலாம் தெரிஞ்சு, ஓ இவர்தான் தாய், இவர்தான் தாய். தாய்னா ஆயின்னு பேரு. அதுல இருந்து அவருக்கு திருநாமமே ஆயின்னு ஆயிடுச்சு. பகவானுக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப நிலையோடு பண்றாலும் அந்த பண்றதுனால அவளுக்கு ஆயின்னு ஆயிடுச்சு. இதுவே இவருக்கு ஆயு ஜனன்யாச்சாரியர் சுவாமி, ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமின்னு இவருக்கு பூர்ணமா வந்திருக்கு. ஏன்னா இது போல நடாதூர் அம்மா அவருக்கு தேவப்பெருமாளுக்குள்ள சம்பந்தம் போல அவங்க ஆயுதான். அங்கேயும் ஆயு ஜன்னா அங்கேயும் ஆயுன்னு தான் சொல்லுவார். நடாதூர் அம்மா ஆயு நடாதூர் அம்மான்னு. அதே போல இங்க ஆயு ஜன்னாச்சார சுவாமின்னு திருநாராயணனுக்குள்ள சம்பந்தம். இவர் தமிழ்மொழி என்ன வடமொழி என்ன வடகலை தென்கலை இருக்கணும். இதுதான் வடகலை தென்கலை, எத்தையோ சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட ரெண்டுமே நல்லா கற்றறிந்தவர். இத்தனைக்கும் ஒரு கர்நாடகால இருக்கார். இருந்தாலும் இது போல நஞ்சியரை போல கர்நாடகால இருந்தாலும் நன்றா கற்றறிந்தவர். திராவிட வேதம் பூர்ணமா தெரிஞ்சது, சம்ஸ்கிருத வேதம் நல்லா தெரிஞ்சது, நல்லா கரை கண்டவர். அது மட்டும் இல்ல, திருவாய்மொழி பிள்ளை, திருவாய்மொழி ஆச்சான் பிள்ளை, இவாளோட இவர் என்னன்னா இவாளோட இவர் காலட்சம் பண்ணியிருக்கார். டாக்டர் 400 ஆச்சான் பிள்ளைட்டு காலட்சம் பண்ணியிருக்காரு. திருவாய்மொழி ஆச்சான் பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளை, ஆயு ஜனநாச்சாரிய சுவாமி, இவாளோட இவர் காலட்சம் பண்ணியிருக்கு. அப்படின்னா 400 ஆச்சான் பிள்ளை கால முதல்ல இங்கதான் நடந்தது. சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்கு நிறைய டைம் எடுத்துக்க வேண்டாம். இங்க காஞ்சிபுரத்துல தேவபுரம் சட்டத்தில் தான் முதல்ல திருவாய்மொழி பிள்ளை பிரார்த்திக்க உடனே 400 ஆச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு இங்கதான் காலட்சேபமா ஆரம்பிச்சார். அப்பதான் முதல்ல இன்னொருத்தர் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? அந்த நம்பியலோட ஈட்ட கொடுக்கறேன், நம்பியல யாருக்கும் கொடுக்கூடாதுன்றாரு. ஆச்சாரியன் சிஷ்ய பரம்பரையை தான் வரணும்னு சொன்னார். காலட்சேப பிரக்கிரியில வரப்படாதுன்னு சொன்னால தேவப்பெருமாள் ஆணையிட அவருடைய ஆணையின்படி கொடுக்கலான்னு ஆயிடுத்து. அப்ப இங்க சொல்லிட்டு இருந்தார்,
எங்க காஞ்சிபுரம் தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த செய்தி திருநாராயணத்தில் இருக்கக்கூடிய அங்க திருவாய்மொழி ஆச்சான் பிள்ளையாகட்டும், அதே போல திருநாராயணத்து ஆயு ஜன்னாச்சாரியாகட்டும், அவ 2 பேருக்கும் இந்த செய்தி எட்ட உடனே அவ பிரார்த்திக்கிறார், சுவாமி தேவர் இங்க வந்து சாய்க்கலாமே. யாரு? அந்த நானூறு ஆச்சான் பிள்ளை பிரார்த்திக்க உடனே நானூறு ஆச்சான் பிள்ளை என்ன, திருவாய்மொழி பிள்ளை என்ன, இதெல்லாம் இங்க மணவாளமொழி சரித்திரத்தெல்லாம் வருது. அவெல்லாம் அங்க எல்லாரும் அங்க போயிட்டு அங்க காலட்சேபம் நடத்துறா. பூர்ணமா அங்கதான் சாத்து வராது, திருவாய்மொழியே பூர்ணமா காத்து வராது. அத அதுக்கப்புறம் தான் திருவாய்மொழி பிள்ளையும் நிறைய கைங்கரியம் பண்றார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு பேரே வந்தது. அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீசைலன் இருக்கான். அந்த தெரிவிக்கிறாளே அவ இப்படிப்பட்ட வைபவங்க. அது மட்டும் இல்ல, இவர் மாமணி மணவாள மாவட்டத்துல ஆச்சரியமான ஒரு பிரீத்தி வச்சிருந்திருப்பார். எப்படி இந்த பிரீத்தி ஏற்பட்டதுன்னா, சுவாமி மணவாள மாமனுக்கு ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசை. வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசை வரைச்சு அதுல 2 சூத்திரம் ஆனந்தம், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 சூத்திரங்கள், 21ஆவது சூத்திரம், அது முதல் பிரகரணத்துல 4 பிரகரணங்கள், 21ஆவது சூத்திரம், 22ஆவது சூத்திரம். இந்த 2 சூத்திரத்துல சில சந்தேகம்னா மணவாள மாமனுக்கு சந்தேகமா சொன்னா, அவருக்கு சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த வார்த்தை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற ஒரு நிலை ஏற்படு போனோம். இதுதான் நிர்ணயிக்கணும். கூட இது ஒரு பெரியவர்களுடைய வார்த்தையா இருந்தா அப்ப அதை நிர்தாரணம் பண்ணலாம் போனோம். அதனால என்ன 21ஆவது சூத்திரம் என்ன, 22ஆவது சூத்திரம், இந்த 2 சூத்திரத்து விஷயை கேட்கலான்றதுக்காக திருநாராயணத்து ஆயுஷனாச்சார் நல்லா வல்லுனர், நல்லா தெரிஞ்சவர், அவரை போய் சேவிச்சு அவர்கிட்ட போகலான்னு இவர் கிளம்புறார். இவர் இருக்கிறது சுவாமி ஆழ்வார் திருநெல்வேலி. அதே நேரத்துல அங்க திருநாராயணத்து ஆயு ஜன்னாச்ச சுவாமி இங்க மணவாளமோட வைபவம் நல்லா கட்டு இப்படிப்பட்ட பெரியவரா இருக்காரு, அவரை நம்ம சேவிக்கணும். அவரும் அங்கிருந்து கிளம்பிட்டார். இருவரும் கிளம்பிட்டு இருக்காச்சு. இது போல பெரிய நம்பிகள் திருவரங்கத்திலும் கிளம்பினார். சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்தும் கிளம்பினார். கிளம்பி திருவரங்கநாதனை போய் சேவிச்சு பெரிய ஏன்னா பதில் கிடைச்சு யாருக்கு? பூர்ணாச்சாரிய சமாசிரியரா தேவப்பெருமா 6 வார்த்தை சொன்னாருமோ, உனக்கு அந்த பூர்ணாச்சாரிய என்று சொல்ல பெரிய நம்பிட்டு ஆசிரியக்கணும், அவர்கிட்டதான் சமாசனம் பண்ணணும்னு பதில் வந்துட்டு ஆஜ்ஞா வந்துட்டு உடனே போய் பண்ணிக்கணுமோனோ, அதற்காக கிளம்பிட்டு இருக்கார் சுவாமி பெருமானார். அவர் அங்கிருந்து இந்த ஸ்ரீரங்க தாமி ராஜதானிக்கு மூர்தா விசிஷ்டராக இவர் தான் பண்ணணுன்றதுக்காக அந்த அபிப்பிராயத்தோட என்ன பண்ணார், இவர் அப்படியே ஐஸ்வர்யம், ஏன்னா இவரு ஐஸ்வர்யன்றதுக்காக அவரும் கிளம்பிட்டார். ஆளவந்தார் நியமனப்படி அவர் ஐஸ்வர்யம் சொன்ன உடனே அவரும் கிளம்பிட்டார். 2 பேரும் மதுராந்தகத்தை சந்தித்தாரோ. அதே போல இவரை என்ன பண்ணார், இங்கிருந்து கிளம்பி நேரம் கிளம்புறார். கிளம்புன இவர்கிட்ட காலட்சுமிங்கிற ஒரு 2 பேரும் சந்தித்து கொண்டது எங்க? ஆழ்வார் திருநகருக்கு பக்கத்துல 2 பேரும் சந்தித்துட்டார். ஆழ்வார் திருநகர் பக்கத்துல செஞ்சுட்டா. சரி, பக்கத்துல செஞ்ச 2 பேரும் ஒருத்தருக்கு தண்டனை சமர்ப்பிச்சு 2 பேரும் பேசிக்கிறா. பேசிட்டு இருக்கச்சே அப்ப மணவாள உண்டாது. இதுல என்ன சுவாமி சந்தேகம்? 21ஆவது சூத்திரம் 22ஆவது சூத்திரம் இல்லையே, சேஷத்துவ போக்திருத்துவங்கள் போலன்றிருக்கே பாரதந்திரிய போக்கியதைகள். இது 26ஆவது சூத்திரம். ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரு ஆனந்த சக்திகளுக்கு உதயம். நிறைய பார்த்துட்டோம், சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, சேஷத்துவ போக்திருத்தம் போலன்றிய பாரதந்திரிய போக்கியதைன்னா, சேஷத்துவத்தை காற்று மேம்பட்டது பாரதந்திரம். போக்திருத்தங்கள் போக்கியதை, போக்திருத்தம் போக்கியதை அப்படின்னா நான் அவனுடைய ஆனந்தம் பாரதந்திரம். இது நான் பண்ணணும் என்கிற எண்ணம் சேஷத்துக்குள்ளும். அப்ப சேஷத்தை காட்டிலும் அவன் ஆனந்தம் பிரதானம். 21ஆவது சூத்திரம். ஞான சதுர்த்திகளின் மேலேயே இட ஆனந்த சக்திகளுக்கு உதவினா 4 காட்டிலும் 6 பெரிசு. என்ன சுவாமி 4 காட்டிலும் 6 பெரிசுன்னு சொல்லிட்டு 4 எது? 4ஆம் வேற்றும குருவு சதுர்த்தி, அந்த 4 காட்டிலும் 6 எது? நமகா. அப்ப ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரு ஆனந்த சக்திகளுக்கு உதவினா ஞானத்தை காட்டிலும் அவனுடைய ஆனந்தம் பிரதானம் தெரிவிக்கிறார். இந்த 2 சூத்திரத்துக்கும் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு 2 பேரும் ஒருத்தருக்கும் சந்தித்த உடனே மணவாளனுடைய வைபவத்தை கேட்டு அப்ப மணவாள மாமுனிகள் அவர் விஷயமா ஒரு கிரந்தம் பண்றார், ஒரு பெரிய ஒரு நூல் எழுதுறார். ஒத்துக்கவே இல்லை. இந்த யோக்கியத்தெல்லாம் அடியாரு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணு பண்றார். மணவாள வேணுங்கள பூதூரில் வந்து விதித்த புண்ணியனும் பூங்கமனும் தாதருமாக மகிழ்மாறன் தானிவனும் தூது வந்த நெடுமாடு
எந்த எந்த இவர்கள் இம்மூவரில் மணவாள மாமணிகள் யார் அப்படின்னு தெரியும். பூதூரில் வந்து தித்த புண்ணியனோ அப்படின்னா இந்த மணவாள மாமணிகள் ஸ்ரீபெரும்புதூர் அவதரித்த அந்த சுவாமி எம்பெருமானாரோ அப்படின்னு தெரிவிக்கிறார். பூங்கமலும் தாதுரு மகிழ்மார்வன் தானிவனோ, பூங்கமலும் தாதுரு மகிழ்மாறன், மகிழ்மாறன் நாட்கமிழ் மகிழ் மாலமார்பினன் மாறன் செடகோபன் சொல்றமனோ. அப்ப நம்மாழ்வாரோ இவரோ, தூது வந்த நெடுமாற அந்த கண்ணன் பெருமான இவரோ, தூது வந்த எந்த மூவரில் யார் இவர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அத்தனை வைபவம் மனபாலமாக அவர் சொன்னார். ஆக 2 பேரும் வந்து இங்க எங்க இருக்கிற சந்திக்கிறார், ஆழ்வார் திருநகருக்கு பக்கத்திலே சந்திச்சுட்டார். சந்தித்துக் கொண்டு மேற்கொண்டு அங்கிருந்து இவ வந்து அவள்னா நம்மளை போறல சந்தித்துட்டாருன்னா மச்சித்தாக மக்கத பிராணாக போதயந்த பரஸ்வரன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டா, இவருடைய தெரிஞ்சு அவ சொல்லுவார், அவருக்கு தெரிஞ்சு இவர் சொல்றார் கேட்டி இப்படியே அவ காலம் போயிட்டு இருந்தது. ரொம்ப காலம் மணபாலனுடைய அந்த அவருடைய சன்னிவேசத்து இருக்கேன்ற பிரீத்தியோடைய இங்கே இருந்துட்டார் சுவாமி. இங்க யாரு திருநாராயண ஆயு ஜன்னாத் சுவாமி இங்கே இருந்துட்டார். இங்கே இருந்த உடனே அங்க மேலக்கோட்டையில இந்த சுவாமி திரும்பி வரல. மேலக்கோட்டையில இருந்தாருனோ, மேலக்கோட்டை திரும்பி வராதபடியில அங்க இருக்கிறவன என்ன நினைச்சா, சுவாமி திருநாட்டை அலங்கரித்து விட்டார். நமக்கே சில சந்தேகம் வரும். யாராவது ஊருக்கு போயிட்டா வச்சுக்கேன், கட்டுற பொருள எதுவும் பொருள போனும் பண்ணல எதுவும் பண்ணலன்னா சுவாமி இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இத்தனை, அதாவது இன்னைக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கு, தொடர்பு கொள்ள வேண்டிய வசதிகள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு உண்டு. இருந்தே சில பேர் தொடர்பு கொள்ளல, இல்ல சந்திக்கல, இல்ல அவளுக்கு எவ்வளவும் எந்த விதமான தொடர்பு இல்லைன்னா என்னாச்சு சுவாமி அவருக்கு சொல்றோம். அன்னைக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. திருநாராயணன் எங்க இருக்கு, ஆழ்வார் திருநர் இருக்கு, ஏதோ ஒரு கோடி கோடி ஒவ்வொரு மூடையில இருக்கு. அப்படி இருக்க செய்து கிளம்பி போகணும்னா நடந்து போகணும்னா 4-5 நாள் ஆகும். அப்படி சொல்லி கண்டினியூஸா பண்ணாலே அப்படி இருக்க செய்து இவர் இங்க வனபாலமாவுடைய வைபவம் தெரிஞ்சு இங்கே இருந்து ஆழ்வார் அத்தனை பிணித்தி. ஏன்னா ஆச்சாரிய தேவத்துக்கு ஒரு தானே வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, எத்தனை அவருக்கு உள்ளுக்குள்ள அபிப்பிராயம். அதனால ஆழ்வார் கைங்கிலே வீடு பெற்றிருந்ததுக்கு இங்கே இருந்துட்டார். இருந்தபடியால் என்னாச்சு, அங்க அவருடைய சொந்த வீடு இருக்கணும் திருமாலுக்கு. திருநாராயணனுக்கு ஆயு ஜன்னாச்சாரிய திருமாலுக்கு அங்க இருந்து இருக்கணும். அவெல்லாம் என்ன பண்ண, சில விஷமிகள் என்ன பண்ணிட்டா, ஓ அந்த சுவாமியை திருநாட்டை அலங்கரித்து விட்டார் அப்படின்னு அந்த வீட்டை என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணா பெருமாள் கொடுத்துட்டார். ஓ இந்த வீடு அவருக்கு தெரியல, யாரும் இல்லை, அதனால பெருமாள் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டார். இவர் சில வருஷங்கள் கழிச்சு திருப்பி அங்க அதுக்கு போனார். போன சுவாமி நீர் உயிரோடு இருக்கிற தூக்கி வரும்போது இந்த மாதிரி பேசினாரு. அது மாதிரி போயிட்டு இருக்கா. கேட்ட உடனே என்னன்னா, இருக்கட்டும் என்ன ஆயிடுச்சு, உங்க வீட்டை பெருமாள் கொடுத்துட்டோம்னா. அப்ப அவர் என்ன சொன்ன வார்த்தை தெரியுமா, ஆச்சரியமான வார்த்தை. பெருமாள் ஒருத்தர் அங்கீகாரம் பண்றனாலே என்ன பண்ணுவானுன்னா, அவன் எனக்கு பிரீத்தி, அவன் தான் எனக்கு உத்தேசம்னா முதல்ல அவனுடைய சொத்தை அபகரிக்கிறானா. இது சாஸ்திரமே அப்படிதான். அப்ப என்ன இவர் உடனே ஒரு கொண்டாட்டமா பகவான் எடுத்துட்ட உடனே எனக்கு என்ன கொண்டாட்டினா, ஓ என்ன பகவான் அங்கீகாரம் பண்ணிட்டான், என்ன என் சொத்தை எடுத்துட்டானோ அதெல்லாம் அங்கீகாரம் பண்ணிட்டான் எங்க நிலையோடு அப்படியே தன் வாழ்க்கை இருக்குது. அவருடைய கடைசி காலத்துல அவருக்கு என்ன, அவனுடைய இத ஆசிரம ஸ்வீகாரம், சன்னியாச ஆசிரம பாகவத நிஷ்டையிலேயே இருந்து பூர்ணமாக அந்த திருநாராயண பெருமாளுக்கை கைங்கரம் பண்ணி கொண்டு மேற்கொண்டு ஆச்சாரன் திருவிடை அடைந்தார்னு தெரிவிக்கிறது. அவருடைய ஆச்சரியமான அந்த இதையும் உங்களுக்கு கேவிக்க, அதாவது வாழ்த்தினாமம், அந்த வாழ்த்தினாமம் ஆயிடுத்து. இந்த 2 பேருக்குமே சேன முதலியார் என்ன, ஆயு ஜெகநாச்சார சுவாமி என்ன, சேன முதலியார் ஆழ்வார் கோஷ்டியும் கிடையாது, ஆச்சாரியர் கோஷ்டியும் கிடையாது, நித்தியசூரி கோஷ்டியில இருக்கார் சேன முதலியார். ஆனா ஆழ்வார் கோஷ்டி நம்மாழ்வார். அது இவர் வந்து ஆச்சார கோஷ்டில இருக்கார். அப்ப நித்தியசூரி கோஷ்டில இருக்கக்கூடிய அதே திருநட்சத்திரமே ஆச்சாரிய கோஷ்டியில் இருக்கக்கூடிய அதே திருநட்சத்திரம் வந்து போராடம். அதுவும் ஒரே மாசம் ஐப்பசி போராடம் என்பது சேன முதலியாருக்கு உண்டு, ஆயு ஜெகநாச்சார சுவாமிக்கு உண்டு இல்லையா. அப்படி இருக்க செய்து இந்த 2 நட்சத்திரங்கள் பிறந்தபடியாலே இந்த வைபவத்தை கொண்டாடணும். ஏன்னா இன்னைக்கு ஆச்சாரிய தேவனுடைய இன்னைக்கு இத்தனை தூரம் நமக்கு இவ்வளவு கொண்டாடணும்னா அதுக்கு வியாக்கியானம் பிரதானம். வியாக்கியானம் இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. ஏதாவது புரியும்னா புரியவே புரியாது. ஆனா மணவாள மாமனிக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா அந்த மணவாள மாமனுக்கு வித்திட்டவரே சுவாமி யாருன்னா ஆயு ஜெகநாச்சார சுவாமி தான். அவர் தான், அவர் என்னென்ன உண்டு அத்தனை 2 பேரும் பேஷண்ட் இருக்கா. 2 பேரும் பேஷண்ட் என்னைக்குமே 2 வித்வான்கள் இருந்துட்டா வச்சுங்க அது அமோகமா இருக்கும்.
அமோகமா இருக்கும். ஏன்னா அந்த வித்வான்கள் இருந்தாலே ஒவ்வொரு கிரந்தங்கள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிரந்தங்கள் நமக்கு பூர்ணமா கிடைக்கும். ராமாயணம் நமக்கு அப்படிதான் கிடைச்சது, பாகவதம் நமக்கு அப்படிதான் கிடைச்சிருக்கு, மகாபாரதம் அப்படிதான் கிடைச்சிருக்கு, ஏன் திருவாய்மொழி அப்படிதான் கிடைச்சிருக்கு. என்ன சுவாமி, நம்மாழ்வார்க்கும் மதுர கவியாருக்கும் பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை தான் இங்க கிடைச்சிருக்கு. அதே போல ஆச்சாரதை என்னமா கிடைச்சுன்னா திருநாராயணத்து ஆயுஜனாச்சார சுவாமி சுவாமி மணவாள பாருங்க, அடுத்த நாளே இவருடைய அவதாரம். மணவாள மாவளை என்னைக்கு அவதாரம் பண்ணாரோ அதுக்கு அடுத்த நாளே அவதாரம். அப்படிப்பட்ட ஆயுத ஜரணாச்சார சுவாமி என்ன அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு மேல்கோட்டை போனேன்னா அவருடைய திருமாலை இருக்கு, போய் சேவிக்கலாம். திருவரசம் அங்கேயே இருக்கு, போய் சேவிச்சுட்டு வரலாம். அப்படிப்பட்ட அவருடைய திருவடி பல்லாண்டு பாடிக்கொண்டு நாம இப்ப பார்க்க வேண்டியது கண்ணை சேவித்தாம்பு. சுருக்கமா தான் பார்த்திருக்கோம் இந்த வேற நிபடி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒண்ணு ரெண்டு இல்ல. இந்த கண்ணன் திருத்தாமல நம்ம நீதகா பூய்தி புரஸ்கிருதகா யட்சதா மாதுலகலம் பரதேன ததா அதககா பரதேன ததா அனககா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு பண்ணும். இதுல நீதகா நீதகான்னா என்னது, பிரீத்தி புரஸ்கிருதகான்னா நீதகான்னா அச்சித்த போல கைங்கிரம்னு, பிரீத்தி புரஸ்கிருதகான்னா அச்சித்த போல கைங்கரியம் பண்றது மட்டும் இல்ல, பிரீத்தியோட பண்ணது. இப்ப அச்சித்த போல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா இந்த பரதாழ்வானுக்கு அச்சித்த போல யார் சத்ருகுண ஆழ்வார்னு இருக்கார். ஏன்னா உடைவாளை போனதுன்னு பின்னாடி போனார், என்னன்னு கேட்கவே இல்லையே. நம்மளாம் எங்க வெளில போறேன்னு இருக்கே சுவாமி ஐயா கொண்டு வா போலாம் அப்படின்னாரு. எங்க போறே சுவாமி கேட்டானா அதெல்லாம் கிடையாது, கூடவே வா அப்படின்னா வரமாட்டோம். அவர் பரதன் எங்க போறான் என்ன பண்றான் எதுவுமே கேட்கலையே. தனக்கு கூட ஒரு 4 நட்சத்திரம் பார்க்கவே இல்லையே வசிஷ்டாச்சாரியார், கூடயே போனானோ. எது போல கடந்த காலத்தில் பார்த்தோம், எது போலன்னா திரவியம் திரவியம் ஆசிரியத்திருந்தா பிரிச்சுடலாம். இது ஒரு திரவியம் இது ஒரு திரவியம். திரவியமும் குணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அது பிரிக்கவே முடியாது. குணத்தை விட்டு திரவியம் பிரிக்கவே முடியாது. திரவியமும் குணமும் சுவாமி இந்த சுவாமிக்கு இந்த குணம் சுவாமி பிரிச்சு மட்டும் கொடுக்கும், பிரிக்க முடியாது. அப்ப திரவியம் வேறு குணம் வேறா இருந்தாலும் அது ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதே போல ஒரு திரவியம் இன்னொரு திரவியம் தாராளமா பிரிச்சிடலாம். இப்ப பரதாழ்வானோடு சத்ருகனாழ்வார் போறதுன்றது திரவியம் திரவியம் கலந்தாற் போல கலந்தானா அல்லது திரவியமும் குணமும் கலந்தா போல கலந்தானா, திரவியமும் குணமும் குணம் ஏன்னா பிரிக்கவே முடியாது இல்லையா, பிரிக்க முடியாதபடியா கலந்தாடுனா. அப்படி பிரிக்க மாட்டாமல் ஜாதி என்ன குணம் என்ன அதை போல 2 பேரும் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா நீதகா பிரீத்தி புரஸ்குரகா, பிரீத்தி குணா சத்து பண்ணா உடல் வாழ் உடைவாள் உடைவாள்னா வாழ சொல்லிக்கிறவனோ அந்த பர கூடயே போனான். எதற்காக போனான் சுவாமி, பிரீத்தியோட போனான், பிரீத்தியோட போனான். ஒருவேளை அண்ணன் பின்னாடி போகணும் அப்படின்னு போனான்னா அதெல்லாம் கிடையாது. கடமையெல்லாம் போகணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது போல அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வகதேன்னு இளைவர்மால் எப்படி கூட ராமனோடு போனாரோ அதே போல பிரீத்தியோட போனான்னு தெரிவித்தார். சரி சுவாமி இவ்வளவு தூரம் போனான்னு சொல்றீங்க, இப்ப நீத்தகான்னு பெரிய விசாரம் பண்றார். கடந்த காலட்சேபத்தை இங்க விட்டுருக்கோம். நீத்தகா பிரீத்தி புரஸ்கிருதகா அப்படின்னு நீத்தகா என்று சொன்னபடியாலே அப்படின்னா அழைத்து செல்லப்பட்டான், அழைத்து செல்லப்பட்டான். கொஞ்சம் இப்போ நாம திருமந்திர விஷயமா நம்ம பேசுவோம், கொஞ்சம் நம்ம கருதிக்கணும் என்னன்னு பார்ப்போம். அதாவது பகவானுக்கு நான் சேஷபூதன், சேஷபூதன்னா எதை போல இருக்கணும், அச்சித்த பாரதந்திரியத்தை காட்டணும். அப்படின்னா கல்லு போல கட்ட போல இருக்கணும். ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து இங்க இருக்கணும், அந்த வஸ்து எடுத்து இந்த பக்கம் வச்சிருந்தா ஏன் வச்சுன்னு கேட்காது, கேட்குமா சுவாமி அதுக்கு ஞானம் இல்லை அது கேட்கல, நான் கேட்கப்படாதான்னா கேட்கப்படாது. அந்த அச்சித்த பாரதந்திரியம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு கைங்கரியம் கேள்வி கேட்காம அனைத்து விதமான அடிமைகளும் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் பாரதந்திரியம் பேரு. பாரதந்திரியன்னா வெறுமனே பாரதந்திரம் இல்லையா, அச்சித்த பாரதந்திரியம் பேரு. அச்சித்த போல இருக்கும் பாரதந்திரியம். அச்சித் பொருள் எல்லாம் நம்மகிட்ட எல்லாம் கேட்குமா, இந்த வஸ்து எடுத்து அங்க வச்சிருந்தா கேட்குமான்னா கேட்கவே கேட்காதா, அந்த அளவுக்கு பரதந்திரனா இருக்கணும். இது போல புஷ்பத்தை நான் சூடினேன், புஷ்பம் என்கிட்ட கேட்காது, என்ன சுவாமி புஷ்பத்தை சூடின்னு நீயும் ஆனந்தப்பட நானும் ஆனந்தப்படுறேன்னு சொல்லுமானா சொல்லாது, நாம தான் ஆனந்தப்பட்டுவோமானா. அந்த மாதிரி அச்சித்த பாரதந்திரமா இருக்கணும். அப்படிதான் எப்படி இருந்தான் சத்ருகன், பரதனுக்கு அப்படிதான் இருந்தான்னா அப்படிதான் இருந்தான். உடைவாள் பரதன் போறச்சு அந்த உடை என்ன வாள் என்ன ரெண்டும் கூடவே போறது இல்லையா, அதே போல
உடைவாள் ஏதாவது கேட்குமா? என்ன சுவாமி என்னை அழிச்சுட்டு போறாளே, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே போகணும்னு, திடீர்னு வந்து என்ன அழிச்சுட்டு போறேடே, என்ன கூப்பிட்டு போறேடே அப்படின்னு கேட்குவாங்க? கேட்கவே கேட்காது. இருப்புல சொல்லுகின்றா நேர கிளம்பிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அது யாருமே யாராவது 4 நட்சத்திரம் பார்ப்பாளா? ஒண்ணும் பார்க்க மாட்டான். அத போல சத்ருக்னனுக்கும் பார்க்கவில்லை. அப்பனா சத்ருக்னன் உடைவாளை போலன்னு தெரிவிக்கிறாளையா, அஜித்த போல பாரதந்திரின் காட்டிக் கொண்டு போனான். நீதகா நீதகா பிரீத்தி புரஸ்கதகா, நீதகான்னு சொல்லலாம். அப்படின்னா நீதகா நம்ம பகவான்கிட்ட கைங்கரியம் அதாவது என்னன்னா, நாம் அச்சித்த போல இருந்தோம்னா அச்சித்த பாரதந்திரி காட்டணும். அவர் எப்படி வைக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கணும். சில சுவாமிகள்லாம் சொல்லுவார், என்ன சுவாமி இந்த மாதிரி இருக்குன்னா, அவருடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாத்துக்கும் இது வச்சுக்கப்படாது. அப்படி அந்த அவர் எப்படி வைக்கிறாரோ அந்த நிலையில இருக்கணும். அச்சித்த பாரதன்னு சொல்லியாச்சு. ஆனா இத சொன்ன உடனே அந்த மாதிரி இருந்த வச்சுக்கேன், இப்ப புரியத்தா சொல்றேன். ஒரு ஆச்சாரம், ஒரு சிஷ்யன் இது நல்லா கௌரவமா கருணும். இந்த கைங்கரியத்தை பண்ணுனார். பண்ணிட்டு அப்படியே நின்று இருக்கார். அங்கிருந்து இன்னொரு வஸ்து இங்க கொண்டு வரணும். ஆச்சாரன் பார்த்துட்டு இருக்காரு. அவனா கொண்டு வருவான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கொண்டு வரவே இல்லை. என்ன சுவாமி கொண்டு வரணும்? அச்சித்த பாரதந்திரனுக்கு அப்படின்னு சொன்னார். அச்சித்த பாரதந்திரன் என்னது? அவர் சொன்னா பண்ணுவேன், அவர் எங்க வைக்கிறார் அங்க இருப்பேன், நானா எதையும் பண்ண மாட்டேன்னு வந்துட்டுன்னா அப்ப வெறுப்பு தட்டும், வெறுப்பு வந்துடும். என்ன சுவாமின்னா, என்ன சுவாமி இவருக்கு இந்த நிலைக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்றது இல்லை போட்டிருக்க. அப்போது ஒரு சிந்த செய்தேன்னு ராமானுஜ ஒரு பாசனம். அந்தந்த நிலைக்கு தகுந்தவர் பண்ணணும். இவர் பாட்டு அச்சித்தத் பாரதந்திரன்னா கல்லு போல கட்ட போல இருக்கிறது தான் எனக்கு பாரதந்திரம் அப்படிதான் இருப்பேன்னா, அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு பத்தினி அப்படி இருந்தா வச்சுக்க, பர்த்தா என்ன நினைப்பாருன்னா, இவ்வளவு கல்யாணம் பண்றது ஒரு கல்ல கட்டி கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரணும். அப்ப அச்சித்த பாரதந்திரம் இருந்தாலே வெறுப்பு வரும். இத்தனை நாள் நீங்க அதை தானே சொன்னேன், அச்சித்த பாரதந்திரம் கல்லு போல கட்ட போல, அதான் பாரதந்திரத்துக்கு உண்டானவே, கல்லு போல கட்ட போல இருக்கணுமே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இதுக்குத்தான் ஒரு திருட்டாந்தம் எடுக்கணும். ஆச்சரியமான திருட்டாந்தம் காட்கரையேத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்க நோய் கூற நினைந்து கரைந்துகம் ஆட்கொள்வானத்து என் உயிருண்டமாயனால் கோட்குறைப்பட்டது என் ஆறுயிர் கோலுண்டே. அப்படி என் உயிருண்டமாயனால் தான் பாசனம். என்னிடத்தில் கைங்கரியத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று பகவான் என்ன பண்ணா, ஆகாசத்திலிருந்து கடாருடனாக வந்து அப்படின்னு நேரா வந்து கைங்கரியத்தை பெற்றுக்கிறதுக்காக வந்தார். நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஆழ்வார் தெரிவிக்கிறார், ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், எப்ப இவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம் வரலையேன்னா பகவான் உருவாடுறதுக்காக சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருக்கார். அர்க்கியம் என்ன, பாக்கியம் என்ன, ஆச்சமனம் என்ன, இதெல்லாம் தயாரா வச்சுட்டு இருக்கார். வந்த உடனே பெருமாளுடைய திருவடி அலம்பனும் அந்த ஸ்ரீபாதத்தை சேர்த்துக்கணும். மேற்கொண்டு அதை சேர்த்து நிறைய கைங்கரியம் பண்ணணும். அவரை சிம்மாசனத்துல உட்கார வச்சு திருவடிய வருடம் இதெல்லாம் என்ன நல்ல ஆலோசனை. என்ன ஆலோசனை? கைங்கரியம் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் அக்ரூரையானு. அக்ரூர்ங்கிறது கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே கன்னடத்துல போவேன், கன்னடம் இப்படி பேசுவான், நான் இப்படி பேசுவேன், 2 பேரும் ஆற தழுவுவோம். அந்த எல்லாம் பாரிப்புன்னு பேரு. இந்த பாரிப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஆழ்வார் பாரிக்கிறார். பாரிச்ச உடனே பெருமாள் வந்துட்டார். வருடாருடனமா நேர ஆகாசத்துல வந்தார். ஆகாசம் வந்தோடனே பெருமாளை வரவழைக்கிறார். வந்த உடனே வந்தார். அழீர் எனக்கா காத்துட்டு இருக்கிறியா? ஆமா, எத்தனை நாளா காத்துட்டு இருக்காரு? அத்தனை நாளாவா? அனாதி காலமா காத்துட்டு இருக்கேன். ஆழ்வார் கேட்கணுமா அந்த சப்தங்கள்லாம்? அனாதி காலம், இன்னைக்கு நேற்று கலந்துருக்க மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈருள் இன்ப திருவெல்லம் யான் முடிகண்ணே அனாதி காலமா காத்துட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்குதான் தெரிஞ்சுதானா? இன்னைக்குதான் பாக்குறேன் தேவனுடைய சேவை, இன்னைக்குதான் கிடைக்கிறது, தேவனுடைய தரிசனம் கிட்டிட்டு சட்டுன்னு பெருமாள்னா அந்த புன்னக மாறாம சொல்ல அனாதிகாலமா காத்துட்டு இருந்தாரா? ஆமா சுவாமி, நான் அங்கிருந்து செய்வே கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டேனே, நான் அவ்வளவு தூரம் காத்துட்டு இருக்கலையே, நீ ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிற அப்படின்னா. ஆமா, என்னாச்சுன்னா மனசே எப்படி போகுது, ரொம்ப நொந்து போய்
எத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன், காணவாரா என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நானு நன்னா களமந்தால் இறங்கி ஒரு நாள் நீயந்தோ காணவாரா என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து நீ வருவாயா வருவாயா வருவாயான்னு காட்டுது. எத்தனை தூரம் சிரமப்பட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். இந்த வார்த்தையை ஆழ்வார் திருவாயால இதை கேட்கறதுதான் பகவான் காத்துட்டு இருக்கார். தூண்டில் போட்டு மீன பிடிக்கிறான்னு சொல்லுவ பாருங்க. அந்த மாதிரி இந்த வார்த்தை ஆழ்வாருடைய திருவாக்குல இருந்து வரவேற்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கான். ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கல, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கல, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கல. நான் இல்லைன்னு சிரமப்பட்டேன்னா என்ன சொல்லணும்? ஆமான்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொல்ல முடியாதுல. இப்ப ஆமான்னு சொன்னதுன்னா என்ன சுவாமி ஆச்சுன்னா பெரிய வம்பே வந்துட்டு என்னாச்சுன்னா, அப்ப நீ தானே காத்துட்டு இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல பாருங்க. எல்லாத்தையும் பெருமாள் இந்த கேள்வி கேட்கறது அதெல்லாம் சொன்னார். இப்ப உண்மை ஆழ்வார் சொல்லிட்டார். சொன்ன உடனே காணவாரா என்றென்று கண்ணும் வாயும் துவந்து துவந்து போயிடுச்சுன்னு சொன்னாரோனோ. அப்ப ஒண்ணு செய்யும் பெருமாள் பார்த்தார், ஒண்ணு செய்யும். நான் அங்கிருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணும் அவ்வளவு சிரமம் இல்லை, நீர்தான் அனாதி காலமா எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிடணும் வாஸ்தவம். அப்ப உமக்காக என்ன பண்றீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீ சிம்மாசனத்துல உட்கார். ஆத்துக்கு யார் ஆத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. போனோம்னா அவர் அப்பதான் இங்கே வெளில போயிட்டு கைங்கரியம் முடிச்சுட்டு வந்திருப்பார். நாம தான் அதிதி மாதிரி உள்ள போயிருப்போம். நாமளும் ரொம்ப அசதியோடு தான் போயிருப்போம். அவரும் அப்பதான் சன்னதியிலிருந்து கைங்கரியம் முடிச்சுட்டு வந்திருப்பார். இப்ப யார் சிம்மாசனத்துல உட்காரணும்? வந்தவா என்ன சொல்லுவா? சுவாமி நீர் இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்க, நான் வரும் நடந்துதான் வந்திருக்கேன், சன்னதியில எவ்வளவு இருக்கும், அத்தனை கைங்கரியம் பண்ணி வந்திருக்கணும், நீர் உட்காரணும், நான் வந்து பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் எனக்கு என்ன தேவையோ அப்புறம் கொடுக்கலாம், நீர் முதல்ல உட்காரன்னு சொல்ற மூணும். பெருமாள் பார்த்தாருன்னா, ஆழ்வேர் நீர் தான் அனாதி காலமா காத்துட்டு இருக்கேன், நான் இப்ப வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் சிரமமே இல்லை, அனாதி காலம் காத்துட்டு இருக்கேன், நீர் சிம்மாசனத்துல உட்காரும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். ஆழ்வாருக்கு புரியல. இந்த சரித்திரம் நல்லா கேளுங்க. அச்சித்தத் பாரதந்திரியம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அச்சித்தத் பாரதந்திரத்துல ஒரு குற்றம் இருக்கிற மாதிரி தோணும். நான் கல்லு போல கட்ட போல இருந்த அது அச்சித்தத் பாரதந்திரியம். கல்லு போல கட்ட போல இருக்கேன்னாலே அப்ப மேற்கொண்டு அவனுக்கு ஒரு பிரீத்தியே வராது. ஆனா அவனுக்கு பிரீத்தி வரணும்னு நான் ஏதாவது பண்ணினேன்னா எனக்கு சுவாதந்திரியம் வந்துடும். அப்ப என்னதான் சுவாமி பண்றது? அததான் இந்த சொல்றது. ஆசியம் இருக்கணுங்க, அதுதான் இல்லையா? அப்ப கல்லு போல கட்ட போல நீ எப்பனா என்னன்னா சிம்மாசத்தை நீ உட்காருன்னு சொன்னார். இப்ப ஆழ்வாருக்கு புரியல. ஏன்னா ஆழ்வாருக்கு தானே ஆயாசம் அதிகமா இருக்கு. ஆழ்வாருக்கு புரியல, நான் எப்படி சிம்மாசனத்துல உட்கார்றது? அவர் தானே உட்காரணும். ஆழ்வார் சேஷத்துவத்தை பாக்குறாரு. சேஷத்துவம்னா அவர் சேஷி, நான் சேஷபோதன், நான் தான் கைங்கரியம் பண்ணணும், அவர் தான் மேல உட்காரணும், நான் கீழே அவர் திருவடி வரணும் போனோம். அதுதானே சேஷனுக்கு உண்டான தன்மை. அப்ப சேஷத்துவம் சித்தி பெறணும்னா கிஞ்சித்காரமாவது கைங்கரியம் பண்ணியாகணும்னு சம்பிரதாயம் சொல்றதனும். அப்பதான் சேஷத்துவம் சித்தி. அப்ப அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டாருன்னா, நான் சிம்மாசனத்துல உட்கார்ந்தேன்னா என்ன ஆகும்? நான் எப்படி கைங்கரியம் பண்றா என்னன்னு புரியலையேன்னாரு. சிம்மாசனத்துல உட்காரு அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு? இல்ல சுவாமி, நான் எப்படி உட்கார்றது? நான் என்னவா, நான் கைங்கரியம் பண்ணணுமே, நான் கைங்கரியம் பண்ணணுமே, கைங்கரியம் பண்ணுமே, நான் என்னவா உட்காருவேன்னு கேட்டுட்டார் ஆழ்வார். பெருமாளுக்கு கேட்டார், ஆயாசம் உங்கக்கா எனக்கா? இதுக்கு முன்ன ஆயாசம் தருங்கன்னு சொல்லிட்டாரு. அது என்னதான் முதல்ல அந்த வார்த்தையை வாங்கிட்டாரு பெருமாள். ஆழ்வார்ட்ட என்னென்ன வார்த்தை முதல்ல, இதெல்லாம் கோர்ட்ல வக்கீல் பேசுறா பாருங்க, அவர்கிட்ட முதல்ல போட்டு கொடுத்து வாங்குறதுன்னு பேரு. அந்த மாதிரி பெருமாள் வாங்கிட்டார். ஆயாசம் உமக்கா எனக்கான்னா இவரு எனக்கு இல்லைன்னு இப்ப சொல்ல முடியாது. முதல்ல இவர் எனக்கு தான் சொல்லிட்டாரு, அனாதி காலமா காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொல்லு சுவாமி, எனக்கு தான் சுவாமி ஆயாசம் அப்படின்னு சொன்னார். அப்ப ஒண்ணு பண்ணும், 10 நிமிஷம் நீ உட்காரும், 10 நிமிஷம் நீ உட்காரும் அப்படின்னார். உட்காரம்னா எப்படி சுவாமி, என்ன எதுக்காக உட்காரணும்னு கேட்கிறார் அவர். 10 நிமிஷம் கழிச்சு கைங்கரியம் பண்ணலான்னு. என்ன ஒரு, அதாவது கண்ணன் பெருமாவுடைய அந்த லீலைகள் இங்கே ஆழ்வார்ட்டே காமிக்கிறார். கிருஷ்ணா தத்துவம் இல்லையா? உடனே என்ன பண்றார், நேரா 10 நிமிஷம் உட்காரும், அதுக்கப்புறம் நீ கைங்கரியம் பண்ணலான்னு சொன்ன. சரி, ஆழ்வார்க்கு மறுக்கலாமா வேண்டாமா? பகவான் உட்காருன்னு சொல்றாரு, உட்கார்ந்துட்டா கைங்கரியம் வேணும். ஆனா அவர் சொல்றாரு உட்கார்லன்னு என்ன ஆகும்? சில சுவாமிகள்லாம் கைங்கரியத்துக்காக வந்திருப்பா. கதியாராதனை கைங்கரியம், சுவாமி நான் மாத்துறேன் சுவாமி, அந்த எல்லா கோஷ்டிக்கும் நானே மாத்திரணும், நீர் உட்காரும், நீர் உட்கார்ந்து சாப்பிடும், மாத்துவாருக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா
சுவாமி நான் கைங்கரியம் பண்ண வந்தேன்னா நீர் உட்காரு சாப்பிடுன்னா ஆச்சாரம் சொல்லியாச்சு உட்கார்ந்து அவன வேற வழி கிடையாது. இப்ப அதே போல இங்க பெருமாள் சொல்றார், ஆழ்வார் உட்கார சொல்றார், உட்கார்ந்துதான் ஆகணும். உட்கார்றதா வேணாம் அப்படி முணுமுணுத்துட்டே இருந்தாரு. உட்காருன்னாரு. அப்ப கூட இவர் உட்கார்ல. பெருமாள் பார்த்தார், இவர் இந்த மாதிரிலாம் பேசினா கேட்க மாட்டார். இவருக்குன்னு ஒரு நாராயண அஸ்திரம் இருக்கு. நாராயண அஸ்திரம்னா அப்படின்னே சரண்டர் ஆயிடும். சரணாகிதான். அந்த மாதிரி அஸ்திரத்தை விடலான்னு என்ன சொன்ன இந்த வார்த்தை சொல்றார். சட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்கிறார். நீ சொல்றது நான் கேட்கணுமா, நான் சொல்றது நீ கேட்கணுமா அப்படின்னா உன் உறுப்பப்படி கைங்கரியமா என்னுடைய விருப்பப்படி கைங்கரியமான்னு கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப பெருமாளே முன்னாடி வந்துட்டு வச்சுக்கேன், ஒரு ஆச்சாரம் முன்னாடி பெருமாள் வரப்போறது ஆச்சாரம் தான் வர வச்சுங்க. ஆச்சாரம் முன்னாடி வந்து அவர் நேரம் வந்து நான் சொல்றது நீ கைங்கரியம் என் விருப்பத்துக்காக உம்முடைய விருப்பத்துக்காக சுவாமி தேவரையோட விருப்பம் சுவாமின்னா அப்ப நான் சொன்னது செய். அவர் சொன்னதை பண்ணினா என்னுடைய சேஷத்துக்கு விரோதமா இருக்கு. சிம்மாசனத்துல இருந்து உட்கார சொல்லியிருக்கார். கவனமா நன்னா கேளுக்கோ. ரொம்ப எக்ஸலண்டான விஷயங்கள். ஆட்கொள் வானத்து என் உயிருண்ட மாயனார் கோட்குறை பட்டது. ஆனா இது ஏற்கனவே நம்ம சேஷத்துவ போக்திருக்கள் போலன்றிருக்கிய பாரதந்திரி போக்கியதைகள் ஞான சதுர்த்திகளின் மேலே ஆனந்த சக்திகளுக்கு உதயம்னு 21வது சூத்திரம் 22வது சூத்திரம் ஆச்சாரதேன் இதை நம்ம பார்த்திருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால கொஞ்சம் சுலபமா இருக்குன்றதுனால சுருக்கமா சொல்லிருக்கேன். இப்ப நீர் உட்காரன்னார். இப்ப ஆழ்வார்க்கு 2 விதத்துல வம்பு வந்துட்டு. என்னன்னா பெருமாள் சொன்னதை கேட்டாகணும், அவன் ஆனந்தத்துக்கு தான் கைங்கரியம். அவனுக்கு ஆனந்தம் என்ன சொல்ற, என்ன உட்கார சொல்லிட்டார். பாடியன் உட்கார்ந்து ஆகணும். உட்கார்ந்தாச்சுன்னா என் சேஷத்துவம் போயிடும். நான் கைங்கரியம் பண்ண முடியாது. எப்ப நான் கைங்கரியம் பண்ண முடியாது? சேஷத்துவம் போயிடுத்து. இவ்வளவு சிரமப்பட்டு சேஷத்துவத்தை இல்லை ஆக்குவதற்கு நான் இருக்கணுமா? ஆழ்வார் யோசனை பண்றார். மறுபடியும் பெருமாள் சொல்றாரு, உம்முடைய விருப்பப்படி கைங்கரியமா அடிய என்னுடைய விருப்பப்படி கைங்கரியமான்னு கேட்கிறார். பதில் சொல்ல முடியல. சுவாமி தேவருடைய விருப்பம் தான். சந்தேகம் உட்காரணும். உட்காரன்ற உட்கார்ந்து சொல்ல சரின்னு உட்கார்ந்தார் ஆழ்வார். அது விருப்பத்தோடு உட்கார்ல. சில பேர்லாம் ரொம்ப இதுவா இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த காலத்துல அந்த காலத்துலலாம் இன்னைக்கு எல்லாம் பெண்கள் ஆண்கள்லாம் ஒன்னா உட்காந்துக்கிறா. ஸ்ரீகள் ஆகட்டும் புருஷன் ஆகட்டும். அன்னைக்கெல்லாம் ஒரு பரபுருஷன் ஒண்ணு வச்சுக்கேன், அவ பக்கத்துல உட்காரப்பட்டா அப்படி இடமே இல்லைன்னா கூட அப்படி ஒதுக்கி நின்றுட்டு இருப்பா. அப்படி ஒரு இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல வரல, விட்டு விடுங்க. இதுக்கு சொல்ல வந்தனா இப்ப ஆழ்வார் அந்த மாதிரி இப்படி ஒதுங்கி இப்படி நின்று இருக்கார். நன்னா உட்காரும். எதுக்கு அந்த மாதிரி உட்காந்து என்ன சிம்மாசனம் நன்னா உட்காருன்னு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அப்படி பெருமாள் வந்து ஆழ்வாருடைய திருவேணியை சேவிக்கிறார்னா பாக்குறார். நன்னா பாக்குறார். ஏன்னா ஆயாசம் தீர பாக்கணுமனோ அந்த ஆயாசம் பாக்குறாரு. ஆழ்வார் ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண போறார், ஏது பண்ண போறார், என்ன வேற உட்கார வச்சுட்டு சிலதுனா நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து வச்சுக்கேன், அப்படியே நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, என்ன பேசுறது கூட தெரியாது. அதுதான் இந்த மாதிரி ஒரு நிலை வரப்படாது. அந்த நிலை இப்ப ஆழ்வாருக்கு வந்துட்டு என்ன பண்ண போறான்னு ஏதாவது பேசினா அவர் வேற மாதிரி பேசுறார். அப்ப வம்பு இன்னும் அதிகமாயிடுறது. அவர் பேசுறதுதான் பிராதானியம் வந்துடுறது. ஏன்னா இப்ப என்ன, உம்முடைய ஆனந்தத்துக்கு கைங்கரியமா என்னுடைய ஆனந்தத்துக்கு கைங்கரியமான்னா அப்ப உம்முடைய ஆனந்தம் வந்துடுறது. எனக்கு இந்த ஆனந்தம்னா பேச முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு ஆழ்வார் இப்படி ஒண்ணும் பண்ண முடியாது, ஒதுங்கி நின்றுட்டு இருக்கார். அப்ப பெருமாளுடைய ஆழ்வாருடைய திருமேனி அப்படியே பார்த்துட்டு இருக்கச்சு. அப்படியே இந்த திருமுக மண்டலத்துல பாக்குறார். பார்த்துட்டு தன்னுடைய திருக்கைகளை கொண்டு போய் ஆழ்வாருடைய திருத்தோல்ல கொண்டு போய் வச்சார். திருத்தோல்ல கொண்டு போய் கையில வச்சார். அப்படியே ஒரு மாதிரி பாக்குறார். ஓ இருக்கிறாரு, என்னாச்சு ஒருவேளை ஆசீர்வாதம் பண்றாரோ, மங்களாசாசனம் பண்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு தொட்டவுடனே அங்கிருந்து இந்த திருத்தோள்கள் வந்து கை அப்படியே இறங்குறது. திருமார்புக்கு வந்துட்டு திருமார்பு அப்படியே நேர திருவடிக்கு வந்துட்டு திருவடிக்கு வந்த உடனே எதிர்த்து போயிட்டார் ஆழ்வார். இது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு தேவரீர், சுவாமி தேவர் என்ன காரியம் பண்றாரு, இந்த மாதிரி பண்ணலாமா திருவடி குறுக்கும் விட்டு வந்து பண்ணலாமா மெதுவா வருட ஆரம்பிச்சுன்னு ஆழ்வார் விதித்து போய் இது ரொம்ப அனர்த்தம், இது கூடவே கூடாது, இது சேஷத்துவத்துக்கு விரோதம், அடியேந்தான் தேவருக்கு கைங்கரிய பண்ணணும், தேவரீர் வந்து இங்க வந்து தொடராம கூடவே கூடாது, தேவர் தான் சிம்மாசனத்தை உட்காரணும், அடியேந்தான் கைங்கரியம் பண்ணணும் ஏன்னா இது பாரதந்திரத்துக்கு விரோதம், சேஷத்துக்கு விரோதம்,
அடியன் அச்சித்த போல இருக்கணும். தேவரே இப்படி செய்கிறீரே, எல்லாம் பறி போயிடுத்து, இவனுடைய சேஷத்துவம் போயிடுத்து, இவனுடைய பாரசத்திரம் போயிடுத்து அப்படின்னு சொல்ல இந்த பெருமாள் திரும்ப கேட்கிறான். என்ன கேக்குறா, ஆனந்த உம்முடைய ஆசைப்படி நடக்கணுமா, என் ஆசைப்படி நடக்கணுமா? உம்முடைய ஆசைப்படி நடக்கணுமா, என்னுடைய ஆசைப்படி நடக்கணுமான்னு கேட்டார். இப்ப என்னுடைய ஆசைப்படி நடக்கணும்னா பாரதந்திரியன்னா என் ஆசைப்படி நடக்கிறது தானே. அப்படின்னா பகவான் பாரதந்திரியம் என்னது, பகவான் இட்ட வழக்காக இருப்பது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் இட்ட வழக்காக இருக்கிறது. இப்ப அவருக்கு எது பிடித்தமோ அதை நம்ம பண்ணணும். இப்ப அவருக்கு பிடித்தம் ஆழ்வார் திருவடியே வருது. இப்ப நம்ம சம்மதிக்கலாமா கூடாது? சம்மதிச்சாச்சுன்னா சேஷத்துவம் போயிடுச்சு. நான் பகவான கடுமை என்று பண்ணி போய் நல்லவே மாறிடுச்சு. சரி, அப்ப அவனுக்கு பிரீத்தி தான் நாம் காட்டணும்னு ஆச்சுன்னா சேஷத்துவம் போயிடுறது. உடனே அதெல்லாம் கிடையாது, என் சேஷத்தை நிக்கணும். லக்ஷ்மணனே அந்த முறை சொல்லியிருக்கான், நான் தான் கைங்கரியணும், அதெல்லாம் நீ பண்ணப்படாது அப்படின்னு நான் விதிர்த்துட்டேன்னு வச்சுக்கேன், என்னுடைய பாரதம் திரும்பிடுச்சு. சுவாமி என்ன இந்த மாதிரி இக்கட்டான நிலைகள்லாம் கொண்டு வந்து விடுறது, இதான் சம்பிரதாயம். இப்ப நான் சேஷத்துவத்தை பார்க்கறதா பாரதந்திரத்தை பார்க்கறதா, ரெண்டுமே பார்க்கணும். அப்பனா என்ன பண்ணணும், ஒரு பக்கம் அவரை பிடிக்க சொல்லணும், ஒரு பக்கம் நான் பிடிக்கணுமா? என்ன சுவாமி இதெல்லாம் சரியாவே இல்லையே. என்ன இது, என்னன்னா பாரதந்திரிக அடியன் அச்சித்த போல இருக்கணும். தேவர் இப்படி செய்கிறீர்கள் பரிபப்பட பெருமாள் திரும்பி கேட்கிறார், உம்மாசைப்படி நடக்கணுமா என்ன ஆசை நடக்குன்னா, பாரதந்திரனால என்ன ஆசைப்படித்தானே பெருமாள் ஆழ்வார் சொல்றான். ஆமான்னார். அப்ப மெதுவா என்ன பண்றாரு, திருவடியை வருடுறாரு. எனக்கு ஆசை உம்ம திருவடியை வருடுறது, எமக்காசை உம்முடைய திருவடியை வருடுவது அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்ப ஆரம்பிச்சோன்னா இப்ப ஆழ்வார் என்ன சொல்லணும், கூடாதுன்னு சொன்னா பகவானுடைய ஆனந்தம் போயிடுறது. கூடும்னு சொன்னா நல்லா பண்ணட்டும் அப்படின்னு கூடியாச்சுன்னா இது சேஷத்துவம் போயிடுது. யோசனை பண்ண யோசனை பார்த்தார். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆழ்வார் யோசிச்சார். யோசிச்சுட்டு இல்ல சேஷத்துவத்தை விட பாரதந்திரி தான் பிரதானம். அதான் சேஷத்துவ போக்திருத்துவங்கள் போலன்றிக்கே பாரதந்திரிய போக்கியதைகள். அதுதான் முதல்லயே சொன்னேன். இந்த சூத்திரத்தை நம்ம ஏற்கனவே ஆச்சாரியத்தை 21ஆவது சூத்திரம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கணும். அப்படி இருக்க செய்தே இப்ப என்ன ஆயிடுச்சு, இவருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். யோசிச்சு சரி இப்ப ஒண்ணு பண்ணுவோம், பாரதந்திரியம் பகவானுக்கு பிடித்தம் அதை அவர் பண்ணிட்டு இருக்கார். ஆனா பகவானுக்கு பிடித்தம் பண்ணிட்டு இருந்தால இப்ப நான் அச்சித்த பாரதந்திரி காட்டணும். கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சுக்கோ. அச்சித்த பாரதந்திரியம் என்னது, கல்லு போல கட்ட போல இருப்பது, அதுதான் அச்சித்த பாரதந்திரியம். இப்ப கல்லு போல கட்ட போல அச்சித்த பாரதந்திரியம் காட்டின்னு இருக்கேன். காட்டினா என்ன ஆகும்னா, ஒரு பாரியா இருக்கா பர்த்தா இருக்கா, ஏதோ அவளுக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறான்னா அந்த பாரியா நான் அச்சித்தத்தை காட்டுறேன், நான் அச்சித்து போல இருக்கேன், கல்லு போல கட்ட கூட இருக்கிறேன்னா உடனே அந்த பர்த்தா என்ன சொல்லுவாரு, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கல்லையும் கட்டையும் கல்யாணம் பண்ணிக்கலாமே, இவனா ஒரு ஞான சூன்யமா இருக்கா, ஞானம் இல்லாத கல்லு போல கட்டையா இருக்காளே, இவ்வளவு போய் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு நினைக்கு வரணும். இப்ப அந்த நிலை வந்து ஆழ்வார் தோணித்து என்னன்னா, என்ன தோணித்துன்னா பகவான் வருடின்னு இருக்கார். அப்பனா அவருக்கு ஆனந்தம். ஆழ்வார் திருவடியை பகவான் வருடினால் அவருக்கு ஆனந்தம். ஆனந்தனா அவருடைய ஆனந்தத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆனந்தத்தை ரெட்டிப்பாக்கணும், 4 மடங்கு ஆக்கணும், 10 மடங்கு ஆக்கணும். என்ன பண்ண ஆகும், அந்த ஆனந்தத்தை வளர்க்கணும். அதுதான் ஒரு ஜீவாத்மா பண்ண வேண்டிய காரியம். எப்படி சொல்ல வளர்ப்பேன், எப்படி வளர்ப்பேன்? அவரே முதல்ல அவர் பண்றதே தப்பு. நாம போய் பகவான் திருவடியை பத்தணுமா? நாகரமிச நம்பிரான் சரணே சரண், புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீட வந்து புகுந்தேனே அப்படி இருக்கச்சே அவர் வந்து ஆழ்வார் திருப்பி வருடுகிறாருன்னா அது முதல்ல சரியானா. ஆனா பாரதந்திரியம் பார்க்கறச்சே அவர் வண்டிதான் செய்யும், அவருக்கு அதான் ஆனந்தம். சரி நம்ம வந்து நம்ம அனுமதிச்சிட்டோம். ஆனா அந்த அனுமதியில ஒரு வம்பு என்ன வந்துட்டுன்னா, அனுமதிச்சாச்சு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சுவாமி, நான் சொல்லல என் சேஷத்துவம் எனக்கு நிக்கணும், நல்லா பாத்துக்கோ,
என் சேஷத்துவம் எனக்கு நிக்கணும்னா என்ன பண்றது? அவர் ஏதோ ஒரு இவர் பிடிச்சிருக்காரு, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. சில பேர்லாம் பண்ணுவா பாருங்க, சில காரியத்துல வந்துட்டு அவருக்கு பிடிக்கல வச்சுக்க, அவரா பண்ணிட்டு இருக்கா சுவாமி, நான் ஒன்னும் சொல்லல, என் பேரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றவரு. அந்த மாதிரி ஆழ்வார் இருந்துள்ள அவனை இருந்தா தப்பு. ஏன்னா அதுக்கு கல்லு போல கட்ட போல இருக்கிறதுன்னு அர்த்தம். இது போல ஒரு பாரியா பக்தாவால தான் ஆனந்தப்படுறான்னா அப்ப அவ கல்லு போல கட்டுறது பிரயோஜனமே இல்லையே. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பக்தாவுடைய ஆனந்தத்தை நன்னா மேற்கொண்டு வளர்க்கணுமோனோ, அதே போல இங்க பகவானுடைய ஆனந்தத்தை வளர்க்கணுமோனோ, அந்த வளர்க்கத்துக்கு தான் என்ன பண்ணணும்? இவருக்கு ஆனந்தமா இருக்கு, ஆழ்வார் திருவடியை பிடிக்க 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 ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்தை வளர்ப்பதற்கு என்ன பண்ணுவா? அவரை பிடிக்கிறது ஆனந்தம் தானே. வலது கால பிடிச்சுட்டு இருந்தார். இந்த இடத்துல ஆழ்வார் தனக்கு முதல்ல தைரியத்தை வர வச்சுட்டார். கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு என்னன்னா என்ன பண்ணாரு? சுவாமினே, வலது கால பிடிச்சிடணும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இடது கால் கொஞ்சம் வலிக்கிறது, அதை கூட பிடிக்கலாமே அப்படின்னு சொன்னா இப்ப பெருமாளுக்கு ஆனந்தம் வருமா வரனா? ரெட்டிப்பாகும். ஓ, ஆழ்வார் கைங்கரியம் என்னவா கொடுக்கிறார், என்னவா நாம் கைங்கரியம் பண்ணணும். சுவாமி இது தப்பு இல்லையான்னா அவன் ஆனந்தம். இதத்தான் ஞான சதுர்த்திகளின் மேலேயே இரே ஆனந்த சக்திகளுக்கு உதயம். ஞான சதுர்த்தி எது? அகாரவாச்சன பகவானுக்கு, மகாரவாச்சன ஜீவாத்மா அடிமை. 4வது வேற்றுமை தான் ஞான சதுர்த்தி 4வது வேற்றுமை. மேலேயே இரே ஆனந்த சக்திகள். சக்தி எது? நமகா. அப்ப அவனுடைய ஆனந்தம் பாரதந்திரம், அவருடைய ஆனந்த சக்திகளுக்கு உதயம் சொன்னார். அதே போல இங்க என்ன ஆயிடுச்சு? இப்ப இவர்கள் பகவானுடைய ஆனந்தத்தை வளர்க்கணும்னா அதுக்கு அச்சித்வத் பாரதந்திரியமா இருந்தா போராது. அச்சித்வத் பாரதந்திரம்னா என்ன அர்த்தம்? கல்லு போல கட்ட போல இருக்கிறது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவர் பாடி திருவடி வண்டிட்டு போட்டோம், நான் பேசாம இருக்கேன்னா அது அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. அவருக்கு ஆனந்தத்தை மேற்கொண்டு வளர்க்கணுமோனோ, அதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த காலம் பிடிச்சது போறோம், இந்த காலம் பிடிச்சோம்னு சொல்லணும். இதுக்கு என்ன சுவாமி பேருனா? இதுக்குதான் எதிர்விழி பாரதந்திரியம்னு பேர். நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிர்விழி பாரதந்திரியம் பேரு. எதிர்விழி பாரதந்திரனா கொடுப்பது என்னன்னா, பண்ணுவதை ஏற்றுக்கொண்டு ஆமோதிக்க வேணும் இல்லவா? நன்னா இருக்கு, நன்னா இருக்கு அப்படி சொல்லணுமோனோ, அதற்காக தான் ஆழ்வார் என்ன பண்ணார்? வலது கால பிடிச்சதை கொண்டிருந்தா போறோம், ஆயாசம் தேர்ந்தெடுத்து இப்ப என்ன ஆச்சு? இடது கால பிடி அப்படின்னு 10 நிமிஷம் கழிச்சு இடது கால பிடிச்சோடனே பெருமாளுக்கு ஆனந்தம் ரெட்டிப்பு 10 மடங்கு ஆயிடுத்து. கடைசியில என்ன ஆயிடுச்சு? பகவானுடைய முக்கோல்லாசம் தான் முக்கியம், அவனுடைய ஆனந்தம் தான் முக்கியமே தவிர மற்றது கிடையாது. அப்ப ஆழ்வார் என்கிற சேஷபூதனுக்கு பிரயோஜனமே சேஷியின் முக்கோல்லாசம் தான் முக்கியம். பகவானுடைய முக்கோல்லாசம், அவனுடைய ஆனந்தத்திற்காக தான் நாம் இருக்கோம். அதுதான் ஞான சதுர்த்திகள் மேலேயே இரு ஆனந்த சக்திகளுக்கு உதயம். அப்ப அவனுடைய முக்கோல்லாசம் முக்கியம். சரி சுவாமி, அது இப்ப நடந்துருத்து. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வலது காலம் வருடுது போதும், இடது காலம் இப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப பெருமாளுக்கு ஆனந்தம் என்ன ஆயிடுச்சு? ரெட்டிப்பாயிடுச்சுன்னா ஆச்சரியமான மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி சரி சுவாமி, இப்ப சேஷத்தை நின்றுதான் இல்லையா? சேஷத்துவம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்ப சேஷத்துவம் இருக்கா இல்லையா? போயிடுச்சான்னா, சேஷத்துவம் போயிடுத்தான்னா நம்மாழ்வாருடைய திருவிடைய பெருமாள் வண்டி நான் பார்த்தால் சேஷத்துவம் போயிடுச்சு. ஆமா, அப்ப நம்ம பண்ணப்படாதா சுவாமி? பண்ணும் சொல்லிடலன்னா அப்ப நம்மாழ்வாருடைய திருவடியை பகவான் வருடினாலும் சொன்னா சேஷத்துவம் போயிடுச்சு. ஆனா அவனுடைய ஆனந்தத்திற்காக இவர் செய்தார்னு சொன்னா பார்த்தா சேஷத்துவம் இருக்கு. ஆனா பாத்துக்கணும், முதல்ல சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு வித்தியாசம் பாருங்க. நம்மாழ்வாருடைய திருவடியை வெறுமை வருடினான், சேஷத்துவம் போயிடுச்சு. பகவானுடைய ஆனந்தத்துக்காக, அவருடைய ஆனந்தத்துக்காக நம்மாழ்வாருடைய திருவடியை வருடினான்னு தான் சேஷத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இருந்திருக்கு. சரி, அப்ப அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா? ரெண்டுமே பண்ண வேண்டியதுதான், ரெண்டுமே பண்ணிதான். அப்ப அதற்கு இந்த பாருங்க, ரெண்டுமே பண்ணணும். அப்ப சேஷத்துவம் இருக்கணும்னா நாம கைங்கரி பண்ணணும். பாரதந்திரம்னா அவன் இட்ட வழக்கா இருக்கணும். இப்ப ரெண்டுமே இருக்கணும்.
ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே பண்ண முடியுமா சுவாமி? அப்ப நான் எப்படி சுவாமி பண்றது? அப்ப நான் ஒண்ணு பண்றேன். ஒரு சுவாமி என்ன பண்ணார், அசட்டுத்தனமா என்ன பண்ணார், அதுக்குன்னு அசட்டுத்தனமா இருந்தார். பெருமாள் ஆசையோடு வருவார். அதனால என்ன பண்ணார், தன்னுடைய 2 காலும் நீட்டிண்டு, பெருமாள் எப்ப வர்றாரோ தெரியல சுவாமி, என் காலை அவர் வருவார சொல்றதுக்கு நாக்கு கூசல் நாக்கு கூசல் அப்படின்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்னா, யாரோ ஒருத்தருக்கு ஆழ்வாருக்கு அந்த மாதிரி பண்ணாரு தவிர எல்லாருக்கும் அந்த யோகத்தை கிடையாது. எல்லாருக்குமே அந்த யோகத்தை கிடையாது. யோகத்தை கிடையாதுன்னா இன்னொன்னு பாருங்க, ஆழ்வாருக்கே பெருமாள் வருடம் வந்தாரணும், வருடம் வரச்சே என்னுடைய சேஷத்துவத்தை நான் பார்க்கணும், நீ எல்லாம் பண்ணப்படாது, கோபம் தள்ளிட்டு போ அப்படின்னு தெரியாச்சுன்னா பகவானுக்கு தான் கோபம் வரும். அவருடைய ஆனந்தத்தை நம்ம தடுக்கிறோம்னு அர்த்தம். அவர் ஆனந்தத்தை வரவிடாம பண்றோம்னு அர்த்தம். அவருக்கு ஆனந்தம் எதுவோ அந்த ஆனந்தத்தை நம்ம இருக்கணும். ஆனா அதற்காக நான் காலம் நீட்டு நம்மாடுக்கு வந்தா போல எனக்கு வருவாருன்னா அதெல்லாம் ஒருத்தர் தான், எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த வர மாட்டார். ஏன்னா நமக்கு எத்தனை குற்றங்களோட அத்தனை குற்றங்கள், அமரியாதகா, சுத்ரகா, அசுவா, பிரசவ பூகுன்னு ஆளவந்தார் 10 குற்றங்கள் தெரிவித்தவர் அற்ற குற்றம் இருக்கச்சே. இப்ப நாமெல்லாம் அந்த நிலைக்கு உருவம்னா ஆழ்வார் தான். உடனே ஆழ்வார் பண்ணாரு சுவாமி, நானும் பண்ணாமன்னா ஆழ்வாரா இருந்தா பண்ணலாம். நிறைய பேர் இதை கேட்பார். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நிறைய வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கிறா. அதான் நமக்கெல்லாம் இது கிடையாது சுவாமி, நாமெல்லாம் அதெல்லாம் தாண்டிட்டோம், தாண்டி வந்துட்டோம். இல்ல சைவ இஷ்டம்னா சாமானியம் நினைச்சுட்டு இதெல்லாம் வேற பேசுவா. சாமானியம் நினைச்சிட்டியா இந்த மாதிரி கர்மாலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னா ஒண்ணும் தண்டனை, எத்தையும் தண்டனை. ஆயிரத்தி இன்னொரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுனாலே என்ன கிடைக்கும் போது என்ன சாப்பிட போகுதுன்னு காத்து ஒத்தொத்தரும் அடியனும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த நிலைக்கு வரவே இல்லை. உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் பெத்திலை எல்லாம் கண்ணன், அது ஆழ்வார்க்கு உண்டு தவிர நமக்கு கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி இருக்குன்னா அந்த பாக்கியம் ஆழ்வாருக்கு கிடைச்சது, மத்த அதைத்தாங்க நினைத்து சந்தோஷப்பட்டவங்க தவிர. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, நம்மாழ்வார்னு ஒரு వ్యక్తిயை தேர்ந்தெடுத்து அந்த நம்மாழ்வார்க்கு மயர்வதம் அருணம் அருளை பெற்று மேற்கொண்டு அந்த వ్యక్తిக்கு நமக்கு தெரிய வச்சு அதை வியாக்கியானம் பண்ண வச்சு அந்த வியாக்கியானத்தை நம்ம அத்தனை பேரும் தெரிய வைக்கக்கூடிய இத்தனையும் பண்ணாரு. அப்ப நம்மாழ்வார் திருடிய வரும்படியாக இருக்குன்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணவா எத்தனை வைபவம் இருக்கணும், பகவானுக்கு எத்தனை வைபவம் இருக்கணும், ஆழ்வாருக்கு எத்தனை வைபவம் இருக்குன்னா இதெல்லாம் சொல்லி களை கட்ட முடியாது. அதனால அந்த நிலை நமக்கு வருமானா நாம ஆழ்வார் இல்லை. எதுவா இருந்தாலும் சரி அந்தந்த அவாவாளுக்கும் ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையில தான் இருக்குமே தவிர அவர் அப்படி பண்ணாருன்னா பண்ணார், அவர் இல்லையே நீரு, அவர் இல்லையே நீர், அவரே பண்ணலையே சுவாமின்னா அவர் பண்ணல, அப்ப நானும் பண்ண மாட்டேன். அவரை மாதிரி இரு பண்ண வேண்டாம், அவரை மாதிரி இரு பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல புரியறதுக்காக சொல்றேன், சில இடத்துலலாம் இந்த தீர்த்தத்துக்காக நிறைய சண்டை வருது. முதல் தீர்த்தம் யாரையும் தவறு சொல்றதுக்காக முதல் தீர்த்தம் சண்டை வருது. எங்க தாத்தாக்கெல்லாம் முதல் தீர்த்தம் கொடுத்துருந்தா எனக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா கொடுக்க வேண்டியதுதான், கொடுக்கல வாஸ்தவம் தான். கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சுவாமி? ஒண்ணும் பண்ண முடியாது, அவள்கிட்ட எது பேச முடியாது. அது கொடுக்கலன்றதுக்கு முதல்ல நம்ம ஒண்ணு யோசனை பண்ணணும். எங்க தாத்தாக்கு இருந்த யோக்கியத்தை அவருக்கு இருந்த அந்த வைபவம் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். நான் எங்கேயோ சுத்தின்னு வந்துட்டு திருப்பி வந்து அந்த தீர்த்தம் குடிக்கலாம், அந்த வம்சத்துல பிறந்த இடத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, யாரையும் குறை சொல்றதுக்காக இது சொல்லுவாங்க. அதே போல நாம ஆழ்வார் பண்ணிட்டாரே நமக்கு எனக்கு அந்த மாதிரி கிடைக்கும், ஆழ்வார் அது அந்த பெருமை அவருக்கு, அந்த பெருமை நமக்கு இல்லையா? அதனால ஆழ்வார் கொண்ட தண்ணி ஆகா அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆழ்வார் வச்சுட்டணும். ஏன்னா அவருக்கு கிருதஜ இப்படி இருக்கச்சே இதை ஆழ்வாருக்கும் பண்ணி அதை வியாக்கியானம் எழுதி வச்சு அதை நமக்கு அலட்சிய பிரக்கிரியை சொல்லக்கூடிய அதுக்குன்னு கிருதஜனை பண்ணி தரணும். அந்த குரு பரம்பரை தான் பூர்ணமா சொல்லணும்னு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இங்க தெரிவிக்கிறது. எப்போதும் நெஞ்சாரம் நினைவாரம் நினைத்து கொண்டிருக்க. ஆனால் அச்சித்தத் பாரதந்திரியம் வேணும். அச்சித்தத் பாரதந்திரியம் அது மட்டும் போராது, அந்த பாரதந்திரியத்தோடு எதிர்விழி கொடுக்கக்கூடிய பாரதந்திரியம் இருக்கணும். எதிர்வீடு கொடுக்கக்கூடிய பாடை வந்து அது போல உடைவாள் இருக்கணும், அது தூக்குண்டு போனாலும் பரதன் சத்ருக்குன்னு அழிச்சுட்டு போறானோ, அழிச்சுட்டு போறச்சே நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகா கச்சதா மமத்துலகலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா
நித்திய சத்ருகுனகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருத்தகான்னு தெரிவிக்கா இல்லையா? அந்த இடத்துல அச்சித்வார தந்திரியும் தெரியுது. அப்படின்னா கல்லு போல கட்டப்படும் தெரியுது. ஆனா இப்ப அடுத்த சப்தம் வந்து பாருங்க, நீதகான்னு வந்த உடனே அச்சித்வார தந்திரியம். இப்ப நம்ம எதிர்விழி பாரதந்திரம் பார்த்துட்டோம். எதிர்விழி பாரதந்திரம் என்னது? ஆழ்வாருடைய திருவடியை வருடும் போது அந்த பகவானுக்கு மேன்மேலும் அவனுடைய ஆனந்தத்தை ரெட்டிப்பு ஆக்கணும்னா, ஓ இடது காலை பிடிச்சது போதும் வலது காலை பிடியும் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு அவனுக்கு ஆனந்தமா இருக்கணும், அவருடைய ஆனந்தம் ரெட்டிப்பா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பேரு? எதிர்விழி பாரதந்திரியும் பேரு. அச்சித்து பாரதந்திரியும் இருக்கணும், எதிர்விழி பாரதந்திரியும் இருக்கணும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இது எதிர்மறை. இப்ப அதே போல இங்க நீதகான்னு ஒரு சப்தம் இருக்கு. என்ன பாத்துங்க, கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நிச்சய சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு இருக்கு இல்லையா? நீதகான்னு ஒரு சப்தம் இருக்கு, அடுத்து பிரீத்தி புரஸ்கிருதகான்னு இருக்கு. இப்ப நீதகான்னா அச்சித்த பாரதந்திரம் தெரிஞ்சது. பிரீத்தி புரஸ்கிருதகான்னா தன் விருப்பத்தாலே தொடர்ந்தான்னு இருக்கு. எக்ஸலண்டா ரெண்டு சப்தங்கள். நீதகான் சப்தம் சொன்னபடியாலே அழைத்து செல்லப்பட்டான், அழைத்து செல்லப்பட்டான். அப்பனா இவரு கல்லு போல கட்ட போல இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது நீதகா என்ற சப்தத்தாலே. பிரீத்தி புரஸ்கிருத்தகான்னு கிடைச்சே விருப்பத்தால் தொடர்ந்தான். அப்ப விருப்பத்தோடு சத்ருகுணன் போனான்ற சாமி. நீதகா சப்தத்துல அழைத்து கொண்டு போனான்னு தெரியாது சொன்னேன். இங்க பிரீத்தி புரஸ்கிருத்தகான்னு சொல்றச்சே விருப்பத்தோடு தொடர்ந்தான்னு சொல்றேன். இந்த ரெண்டு வார்த்தை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒத்தே போகலையே சுவாமி. ஒண்ணு அழைத்து கொண்டு போனானா அல்லது இவர் விருப்பத்தோடு போனாரா? புரியுதா? இதுதான் அதாவது அச்சித்த பாரதந்திரியம், எதிர்விழி பாரதந்திரியம். இப்ப இந்த ரெண்டும் சேரணும். போனோம் சேருமா? சேராது. என்னமா சேரும்? ஒண்ணு இழுத்துட்டு போயிட்டா. சில பேர் சொன்னா அவர் வரல சுவாமி, கையை பிடிச்சி தர தரடி இழுத்துன்னு போனேன். அதே சப்தத்தையே மறுபடியும் இல்ல சுவாமி அவர் விருப்பத்தோடு வந்தார். இத நம்ம நீதிமன்றத்துல பேசின வச்சுக்கேன், அவ எடுத்துக்க மாட்டான். சுவாமி இழுத்துண்டு போனாரா இல்ல விருப்பத்தோடு போனாரா? ரெண்டுத்துல ஒண்ணு சொல்ல போனாரு. இப்ப ரெண்டுமே இங்க சொல்லியிருக்கு பாருங்க. நீதகான்னு சொன்னபடியாலே அவனை அழைத்து கொண்டு சத்ருக்கனை அழைத்து கொண்டு போனான் அப்படின்னு இருக்கு. பிரீத்தி புரஸ்கிருத்தகான்னு சொன்னபடியாலே சத்ருக்கன் ஆழ்வார் விருப்பத்தோடு தொடர்ந்தான் இருக்கு. என்ன சுவாமி நாங்க பேசுற மாதிரில ராமாயண சில ஸ்லோகம் இருக்கு, அந்த மாதிரி வருமானா ஒரு கவரையும் கிடையாது. எந்த இந்த வரணும் ஒண்ணு ஒத்து வர்றது. நீதகா என்றால் பிரீத்தி புரஸ்கிருதா என்றால் சொல்லப்பட்டதுன்னா ரெண்டையும் முரண்பட்ட வார்த்தைகள். ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேருமானா சேராது. நீதகா என்றால் அச்சித் கல்பம், கல்லு போல கட்ட போல இருக்குது. அப்படி இருந்த உடைவாளை கொண்டு போமா போலே சத்ருக்கு நாழ்வாழை கொண்டு போனான். இது நீதகா சப்தத்துக்கு அர்த்தம். பிரீத்தி புரஸ்கிருத்தகாரனா ஞானம் இருக்கு, சிரிக்கிறேன், நல்லா சிரிக்கிறேன். அப்ப சிரிக்கிறேன் ஞானம் இருக்கா? இருக்கு. நல்ல ஞானம் இருக்கு, சிரிக்கிறேன், அதனால போனேன், விருப்பத்தோடு போனேன். என்ன சுவாமி? அப்ப நீதகா பிரீத்தி புரஸ்கராக நீதகனா உடைவாளை அழைத்து கொண்டு போனார் போல போனான்னு அர்த்தம். அப்ப அஜித் போல. இது போல இங்க கடிகாரம் இருக்கு, கடிகாரத்தை நம்ம எடுத்து இங்க வச்சுக்க, ஏதாவது கேட்கப்படுதா? ஒரு கட்டை இருக்கு, கட்டை எடுத்து வச்சுன்னா ஏதாவது அப்ப ஒரு கடிகாரத்தை போல கட்டையை போல அழைச்சிட்டு போனான்னு இருக்கு. பிரீத்தி புரஸ்கிருத்தகான்னு இருந்துச்சுன்னா கடிகாரம் அவ்வளவு பிரீத்தியோட எங்களுக்கு மணி காட்டிட்டு சொல்ல முடியுமா? ஆச்சு சுவாமி, இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு, இருந்தா கூட எனக்கு என்னமா எவ்வளவு பிரீத்தியோடு ஆனந்தமா சந்தோஷமா அதி சந்தோஷத்தோடு எனக்கு மணி காட்டிட்டு யாராவது சொல்லுவார? சுவாமி பார்த்தா தெரியும். அதுக்கு என்ன சுவாமி அது அச்சித்து, அதுக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. கடிகாரத்தை சொன்ன கடிகாரம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா பிரீத்தியோடு மணியை காட்டிட்டு, மணி காட்டுறது உண்மை, கடிகாரம் மணி காட்டுறது என்பது உண்மை. ஆனா அது பிரீத்தியோடு காட்டுமா? ஆனந்தத்தோடு காட்டுமா? ஓ என்னுடைய எஜமானுக்கு இதெல்லாம் காட்டணுமே காட்டுமா? அது பண்ணாது. அப்ப கடிகாரம் என்கிற சப்தம் உண்மை, மணி காட்டும் என்கிற சப்தம் உண்மை. ஆனா அது பிரீத்தியோட காட்டுமான காட்டாது. நம்ம பாக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம், அப்படிதான் இருக்கு. இப்ப அதை போல இது இருக்கு.
அதே போல அது மணி காட்டுமான மாடு காட்டும். ஆனா அதுக்கு ஏது பிரீத்தி? பிரீத்தியோடு கடிகாரம் இந்த மோதிரம் தொலைஞ்சு கொடுத்து ரொம்ப பிரீத்தியோடு அந்த மோதிரம் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சோம். அபதம் அர்த்தம். அதுக்கு என்ன பிரீத்தி வரும்? அஜித்தாச்சு பிரீத்தி கிடையாதுன்னு. ஆனா சத்ருகன் பிரீத்தியோட தொடர்ந்தான் என்கிறீரே, சேரவே இல்லையே. நீதகா சப்தம் புரியுது. ஏன்னா பரதன் அழைத்து கொண்டு போனான் புரியுது. ஆனா பரதன் பின்னாடி விருப்பத்தோடு பிரீத்தியோடு போறான் அப்படின்னா எங்க இருக்கிறோமே. அப்ப இப்ப பரதாழ்வானுடைய நிலை என்ன? அவர் அஜித்த போல இருப்பாரா அல்லது சித்தை போல பிரீத்தியை காட்டுவாரா? ரெண்டும் முரண்படவர்ன வார்த்தை. இங்க முரண்படக்கூடிய வார்த்தை. அச்சித்த போல இருந்தா பிரீத்தி காட்ட முடியாது, பிரீத்தி காட்டினா அச்சித்த போல இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அச்சித்த போல இருந்த சுவாமி அபாரமான ஞானம், அபாரமான ஞானம். அப்படியா சுவாமி? அவர் அச்சித்தாச்சுன்னா அச்சித்த ஆயிடுச்சுன்னா அபாரமான ஞானம் இங்க வரும்? வரவே வராது. அப்ப அச்சித்தா இருக்கார், ஆனா எனக்கு தீர்த்தம் எல்லாம் கொண்டு வந்தார் சுவாமி. சரிமா, அங்க ஒரு சின்ன டம்ளர் இருக்கு. அந்த டம்ளரே நேர தீர்த்தத்தை எடுத்துட்டு எனக்கு தாகமா இருக்கு, கரெக்ஷன் பண்ணிடணும், இந்த தாகம் சாப்பிடும் அப்படின்னு வந்துட்டுன்னா அது அச்சித்தா சுவாமி. அது கல்லு போல கட்டமல் இருக்கும். அது பிரீத்தியோட எனக்கு கொண்டு கொடுக்குமா? கொடுக்க கொடுக்காது. அதே போல இப்ப நீதகா சப்தமா சத்ருகன் போட்ட உடனே அழைத்து கொண்டு போனான்னு தெரியாது. பிரீத்தி புரஸ்கரத்துக்காக சொன்னே பிரீத்தியோடு பின்தொடர்ந்தான்னா ஒண்ணுத்து கூட சேரலையே சுவாமி. ஒண்ணு அச்சித் சப்தம், இன்னொன்னு சித் சப்தம். அச்சித்தன்னா ஞான சூன்யம், சித்தன்னா ஞானம் இருக்கு. ரெண்டுமே பண்ண முடியுமா அப்படின்னா இந்த வார்த்தை ரெண்டுமே முரண்பட்ட வார்த்தையா இருக்கேன்னா அதற்கத்தான் சொன்னேன் அச்சித்த போல இருக்கணும், ஆனால் எதிர்விடி கொடுக்கணும். ஜாகிரதையா இருக்கும். அச்சித்த போல இருக்கணும் ஆனால் எதிர்விடி கொடுக்கணும்ன்றார். அப்ப எதிர்வீடு கொடுக்கணும்னாலே என்ன இருக்கணும்? சைத்தன்ய ஞானம் இருக்கணும். இப்ப வலது கால பிடிச்சிட்டு இருந்தால் பெருமாள் ஆழ்வார் நகரார் ரொம்ப போடும் சுவாமி இடது கால பிடின்னு சொன்னாரியா. இப்ப இடது கால பிடின்னு சொல்றதுக்கு ஞானம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்ப ஞானம் இருந்தாத்தான் என்னது எதிர்வீடு கொடுக்க முடியும். ஞானம் இல்லை, அப்புறம் எதிர்வீடு கொடுக்கணும்னா ஞானம் இருக்கணும். ஞானம் இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுவோம்? ஞானம் இருக்கு சுவாமி எனக்கு, நம்ம இஷ்டப்படி பண்ணப்படாது. ஞானம் இருக்கு, நம்ம இஷ்டப்படி பண்ணலாம், அச்சித்தை போல பண்ணலாம். சுவாமி சம்பிரதாயமே இதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். புரிஞ்சுக்க ஒரு சிரமமே இல்லை, எந்த சிரமமும் இல்லை. இது சர்வம் சமஞ்சசம் ஸ்ரீபாஷத்துல எடுக்கிற சுவாமி. எத்தனை முரண்பாடுகளா இருந்தாலும் எத்தனை சிடுக்கு இருக்கும், அந்தந்த சிடுக்குல என்னமா எடுப்பாரு சொல்லுமா. நமக்கு முதல்ல தோணும் ஸ்ரீபாஷத்துல முதல்ல சில மதங்களுடைய அவருடைய கொள்கையில பாக்கச்சே நமக்கு ரொம்ப நன்னா இருக்கு, சரியான கொள்கை, தர்மம் பிரகாரம் இருக்கு, சாஸ்திரம் பிரகாரம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் இதை இல்லைன்னு ஆக்குறாரு சுவாமி, என்ன இதை போய் இல்லைன்னு ஆக்குறாரு தோணும். அதுக்கப்புறம் சுவாமியுடைய வாக்கியம் வரைச்சதான் ஓ இந்த குற்றம் இருக்கே நமக்கே தெரியலன்னு தோணும். அதே போல இங்க பாருங்க, அச்சித்த போல இருக்கணும், சித்த போல இருக்கணும். இருக்க முடியுமா? பாம்பு ஒண்ணு வந்துட்டு இருக்கு, சுவாமி அச்சித்த போல கொட்டிட்டு போயிடும். அப்ப சித்த போலதான் இருந்தாகணும். நான் என் ஜாகிரதையை நான் பார்த்து எழுந்து விடுங்கன்னு ஓடி ஆகணும். அச்சித்த பாரதந்திர சுவாமி அப்படியே இருக்க, அது பண்ணுமா? பண்ணிடுவோம். அதே ஒரு சுவாமி வந்தார், அவரிடம் பண்ணார், அவர் இதை பண்ணு அது பண்ணு அது பண்ணார். அவர் சொன்னதுக்கெல்லாம் தலைதலை ஆடிட்டே இருக்க. அப்ப சரி சரின்னு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவர் என்ன எப்படி ஏத்துக்கிறாரோ அதுக்கு தகுந்தப்பா நான் இருந்துட்டு இருக்கேன். இது எது இது பாரதந்திரியம் இருக்கு. அப்ப கல்லு போல கட்ட போல இருக்கு, ரெண்டுமே வருது. அதே போல இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க. என்ன தெரிவிக்கிறாங்கன்னா எதிர்வீடு கொடுக்கணும். எதிர்வீடு கொடுக்கணும்னா சைத்தன்ய ஞானம் இருக்கணும். ஞானம் இருக்குன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு பண்ணப்படாது. அப்ப என்னன்னா அச்சித்த போல பண்ணணும். பாரதந்திரியத்தை காட்டும் போது அச்சித்த போல இருக்கணும். அவனுடைய ஆனந்தத்தை வளர்க்கும் போது சித்த போல இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாரதந்திரியத்தை காட்டுறோமோ அவனுடைய விருப்பத்துக்காக நான் இருக்கேன், அதான் அவனுடைய ஆனந்தம் தான் நமக்கு. அப்படி இருக்க செய்தே அப்ப என்ன ஆகணும்? அச்சித்த போல இருக்கணும். அப்ப நான் அச்சித்த போல இருக்கணும்.
அது அவனுடைய ஆனந்தத்தை வளர்க்கணும். அவனுடைய ஆனந்தத்தை வளர்க்கச்சே நான் சித்த போல இருக்கணும். அப்ப எனக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கணும். ஞானம் இருக்குன்னு நினைக்கணும் இல்லையா? சித்த போல இருக்கணும். மேலும் ஜீவாத்மாவுக்குத்தான் ஆனந்தப்படும் சக்தியே உண்டு. என்ன பண்ணுவோம்? ஜீவாத்மாவுக்கு ஆனந்தப்படும் சக்தி இருக்கு இல்லையா? அப்ப கல்லுக்கும் ஆனந்தப்படும் சக்தி இருக்கு. கல்லுக்கும் மனக்கு அந்த 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 சக்தி கிடையாது. வாஸ்தவம் தான். அப்ப ஜீவனுக்கு ஆனந்தம் உண்டு. அப்ப அச்சித்த போல இருக்க முடியுமா? இந்த கேள்வி வந்துருச்சு. என்ன சுவாமி நீங்க பேசுறேன்? பாரதந்திரி அச்சித்தத் பாரதந்திரி அச்சித்தத் பாரதந்திரி அச்சித்தத் பாரதந்திரின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதிர்வெளி பாரதந்திரின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா அப்ப எனக்கு ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறபடியால இந்த காலை பிடிச்சது போற இந்த காலை பிடின்னு சொன்னா ஞானம் இருக்கிற சொன்னேன். அச்சித்தத் பாரதந்திரினா கண்ணு போல கட்ட போல இருக்கணும்னா எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றேன். கடைசியில இந்த வார்த்தையை தான் உண்டல, ஞான சூன்யம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றேன்னா அச்சித்த போல இருக்கணுமா? எதுக்கு சுவாமி அப்படின்னா இது முதல் நிலை. அச்சித்த போல இருக்கணுமான கேள்வி வருது இல்லையா? இந்த சப்தம் நீதகா பிரீத்தி புரஸ்கிருதகான்னு இருக்கு இல்லையா? இது சேரணும்னா ஒண்ணு சேர்றது, இன்னொன்னு முரண்படுறது. எப்படி தெரிஞ்சு ஒன்னா சேர்க்கறது? எப்படி ஒன்னா சேர்க்கறதுன்னா இப்ப ரெண்டாவது சொல்றது அச்சித்த போல இருக்கணும்னா, சுவாமி நான் கல்லா இருக்கணுமா? கல்லா இருக்கணுமா? ஆமா, கல்லு போல கட்ட போல இருக்கணும். நான் ஜீவனா பிறந்திருக்கேன்னு. ஜீவனால் சரீரம், இந்த சரீரம் ஞானம், இந்த ஜீவாத்மாவால இந்த சரீரம் தர்மபூத ஞானத்தை பெற்றுண்டு இது பண்றதோனும். அப்ப இப்ப இருக்கச்சுதான் நான் ஜீவனா பிறந்திருக்கேனே. அப்ப பகவான அனுபவிக்கிறது தானே ஜீவாத்மா. என்னவா அனுபவிக்கிறேன்? பெருமாளை சேவிக்கிறோம். அவருடைய திருமூக்கு என்ன, திருவாய் என்ன, அவருடைய திருக்கண்கள் என்ன, அவருடைய திருமுடி என்ன, இதெல்லாம் அனுபவிக்கிறவனும். அப்ப அனுபவிக்கச்சே எனக்கு அனுபவம் கட்டுறதோனும். அப்ப நான் வந்து ஆனந்தப்படுறவனும். அங்க இருக்கட்டும் அச்சித்தா இருக்கிறது. அப்படி இருக்க கல்லு போல கட்ட போல இருன்னு சொல்றேன். என்னமா சொல்றது? அப்ப கல்லு போல கட்ட போல இருக்குன்னா பெருமாள் நான் சேவிக்க முடியும். சேவகாலமா போக முடியாது, கைங்கரியமே பண்ண முடியாது. கல்லு போல கட்ட போலன்னு கைங்கரியமே பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரி சொல்றேன். அப்ப அனுபவமே கிட்டாது. காலசப்தி நீங்க எல்லாம் வந்திருக்காரு. வந்த உடனே சுவாமி என்ன கேட்கிறவாள்லாம் கல்லு போல கட்ட போல இருக்கணும். ஒருத்தர வரமாட்டேன், அடிய மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும். என்ன சுவாமி என்ன கல்லு போல கட்ட போல இருக்குன்னு சொன்னா அங்க எதுக்கு சுவாமி? அங்கதான் கல்லு கல்லாடி இருக்கும், கட்டையா இருக்கும் அப்படின்னா ஒருத்தர வர மாட்டாங்க. ரெண்டாவது அனுபவமே கிடைக்காத. ரெண்டாவது அப்பன்னா ஜீவாத்மாவுக்கு ஆனந்தமே கிடையாது சார். ஜீவாத்மா ஆனந்தமே கிடையாதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்தோம். ஒண்ணு கல்லு போல கட்ட போல இருக்கணுமா, அல்லது ஜீவாத்மாவுக்கு ஆனந்தமே கிடையாதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வரணுமானோ? ஒன்னும் கஷ்டமே இல்லை. அரை வரியில பதில முடிக்கிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கணும். நீதகா என்கையாலே சேஷத்த அஜித் கல்பனா இருக்க கடவன் பிரீத்தி புரஸ்குரதா என்கையாலே ஸ்வரூபானுரூபமான விருத்தியில் சைத்தன்ய பிரயுக்தமான தர்மங்கள் உண்டாயிருக்கை படியாய் கிடந்து உன் கவலவாய் காண என்றே அபியுக்தர் வார்த்தை. இவர்தான் இதுக்கு பதில். இவர்தான். அதாவது நீதகா என்கையாலே சேஷத்துவத்தை அச்சித் கல்பனா இருக்க கடவன் பிரீத்தி புரஸ்குரதகா என்கையாலே ஸ்வரூபானுரூபமான விருத்தியிலே சைத்தன்ய பிரயுக்தமான தர்மங்கள் உண்டாலும் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப இதுக்கு ஆச்சரியமா ரெண்டே வரையில முடிச்சுட்டாரு. பதில முடிச்சுட்டா. ஆனா நமக்கு தெரியலையே. நமக்கு தெரியல இந்த சொல்லுகிறாங்க அரவணா. அப்ப சொரூபத்துக்கு தகுந்த கைங்கரியம் பண்ணும் போது அறிவிக்கு தகுந்த பண்ணணும். அப்படின்னா நாம ஞாபகம் சொரூபத்துக்கு தகுந்த கைங்கரியம் பண்றோமோ பண்ணும்போது அறிவிக்கு தகுந்த நமக்கு வேணும். அப்படின்னா பிரீத்தி, அந்த பிரீத்தி வேணும். என்ன பிரீத்தி? அறிவு இருப்பதினால்தான் பிரீத்தி ஏற்படுறது. அறிவு இல்லைன்னா பிரீத்தி வராது. பிரீத்தி ஏற்படுறது இல்லையா? அப்ப கல்லுக்கு மனுக்கும் பிரீத்தி இருக்குமா? இருக்காது. கல்லுக்கு மனுக்கு அறிவே கிடையாது. அப்படி இருக்கச்சே அறிவு இருந்தால் தானே பிரீத்தி வரும். அப்ப அறிவு இருந்தால்தான் பிரீத்தி வரும். ஆனா கல்லுக்கும் மண்ணுக்கும் ஒரு கேள்வி கேட்காம கைங்கரியம் பண்ணுவேன்னா அது வராது. பாருங்க, கைங்கரியம் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே கல்லுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்காருன்னா அது அப்படியேதான் இருக்க போகுது. கல் எடுத்து இங்க வச்சேன். சில பேர்லாம் வெயிட் புஸ்தகம் போகாம இருந்தா வெயிட் வைக்கிறோம், அது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோ. அது வச்சுன்னா அது அப்படியே நிக்கிறது, கேள்வி கேட்காது. அதே போல இப்ப நான் வந்து எனக்கு சைத்தன்யம் இருக்கு, ஞானம் இருக்கு. உடனே சுவாமி எதுக்கு சுவாமி என்ன கொண்டு போய் அங்க வைக்கிறேன்? கேள்வி கேட்டுக்கணும், கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கலாமா கூடாதா? கேட்கக்கூடாது, கேட்கப்படாது. அப்பன்னா கைங்கரிய நான பாருங்க. அசிவத்திருக்கிறார்
அறிவு இருந்தால்தான் பிரீத்தி வரும். அறிவு இருந்தால் பிரீத்தி வரும், வாஸ்தவம் தான். ஆனா கல்லு மண்ணும் அந்த கேள்வி கேட்காது. ஏன்னா கைங்கரியம் பண்ணணுமே, அது வராதனால் கைங்கரியம் பண்ணும் கேள்வி கேட்காத போது அச்சித்த போல இருக்கணும். கைங்கரியம் பண்ணும் போது கேள்வி கேட்காது அச்சித்த போல இருக்கணும். ஆனா அவனை ஆனந்தப்படுத்தும் போது என்னன்னா அந்த அறிவுக்கு தகுந்த பிரீத்தியை காட்டி ஆனந்தப்படுத்தணும். நல்லா பாருங்க, கைங்கரியம் பண்ணும் போது அச்சித்த பாரதந்திரியம், அதே அந்த பகவானை ஆனந்தப்படுத்தும் போது எதிர்விழி பாரதந்திரியம். அப்ப அச்சித்தும் வந்துடுத்து, நமக்கு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவோட தன்மையும் வந்துடுத்து. அப்ப ரெண்டு எங்க இருக்கு? நீதகா பிரீத்தி புரஸ்புரதகான்ற, நீதகா பிரீத்தி புரஸ்புரதகா. நீதகான்னு சொன்னபடியாலே அச்சித்து அடைத்து கொண்டு போனான், அதான் அந்த சப்தம். பிரீத்தி புரஸ்புரதகா என்னன்னா விருப்பத்தோடு சத்ருகன் பரதாழ்வான் கூடைய சென்றான் இருக்கு. அப்படி இருக்கச்சு ரெண்டு சேரலையான்னா ரெண்டு உண்டு. கைங்கரியம் பண்ணும் போது அச்சித்தத்தை காட்டணும். அப்ப என்ன அச்சித்த பாரதந்திரியம், அவனுக்கா பண்றான்னு அந்த நிலையிலேயே சைத்தன்யம் இல்லாதா போல அவர் எங்க வைக்கிறார் அத மாதிரி இருக்கணும். சரி, இப்ப அவனுக்கு ஆனந்தம் வந்துடுச்சு. ஆனந்தம் வந்தோடனே அந்த ஆனந்தத்தை மேற்கொண்டு நம்ம நல்லா வளர்க்கணும். ஒண்ணும் ஆனந்தத்தை வளர்ப்பது முக்கியம். ஏன்னா சேஷி பகவான், சேஷபூதன் இவன். இந்த சேஷபூதன் பகவானுடைய ஆனந்தத்துக்காக இந்த சேஷபூதன் இருக்கான். அப்படி இருக்கச்சதே அவனுடைய ஆனந்தத்தை வளர்க்கணும். என்ன பண்ணோம்? அப்ப வளர்க்கிறவனா ஞானம் இருக்கிறவனா இருக்கணும். அதற்குத்தான் எதிர்விழி பாரதந்திரி. அப்ப அந்த எதிர்விழி பிராரதந்திரின்னு சொல்லப்பட்டதுதான் இது பிரீத்தி புரஸ்புரதகா. அப்ப அச்சித்த பாரதந்திரி சொல்லப்பட்டது நீதகா. நீங்களே இதுதான் நீதகா இஸ் ஈக்வல் டு என்னது? அச்சித்த பாரதந்திரி. பிரீத்தி புரஸ்கிருதகா இஸ் ஈக்வல் டு எதிர்விழி பாரதந்திரி. இது என்னமா சுவாமி? இது என்னமா இந்த மாதிரி வரும்? எப்படி இந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு இடம் சொல்றேன். 2-3 இடம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. கல்லு போல கட்ட போலையும் இருக்கணும். அதே நேரத்துல அப்ப கல்லு போல கட்ட போல அச்சித்தா இல்ல, ஞானம் இருக்கக்கூடிய தன்மையை காட்ட முடியுமான்னா அவனுடைய ஆனந்தத்தை ரெட்டிப்பு ஆப்பதற்கு நான் ஞானத்தை காட்டி ஆகணும். அதுக்காக ஞானத்தை காட்டும். சரி, அப்ப முதல்லயே ஞானத்தை காட்டலாமா சுவாமி? நான் கண்ணு போல கட்ட கூட இருக்கமான கைங்கரியம் பண்ணனா கூடயே ஒரு சுவாதந்திரம் வந்துடும். நான் பண்றேன், என்ன மாதிரி யார் பண்ணுவா? என்ன மாதிரி? அவன் நேற்றுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணா சுவாமி, ஒண்ணுமே பண்ணல. நான் பண்ற மாதிரி யார் பண்ணுவா? இந்த சுவாதந்திரம் வந்துடும். அப்ப எப்படி இருக்கணும்? கல்லு போல கட்ட போல பரதந்திரனா இருக்கணும். அது கைங்கரியம் என்பது அப்ப ஞானம் அங்க இருந்தாகணும். கைங்கரியத்தை அந்த அவன் ஏற்றுண்டு இன்னும் ஆனந்தம் ரெட்டிப்பு ஆக்கணும். அந்த அவனுடைய ஆனந்தத்தை ரெட்டிப்பு ஆகணும்னா என்னுடைய சைத்தன்ய காரியம் அது. அங்க என்னுடைய ஞானத்தை அங்க கொடுத்தணும். அப்ப அதை மேற்கொண்டு அவனுடைய ஆனந்தத்தை ரெட்டி பார்க்கணும். ரெட்டி பார்க்கறதுக்கு என்னன்னா அதுக்கும் பாரதந்திரியம் தான். அந்த பாரதந்திரியத்துக்கு பேரு எதிர்விழி பாரதந்திரியம் பேரு. கைங்கரியம் பண்ணும் போது இருக்கக்கூடிய பாரதந்திரியத்துக்கு அச்சித்த பாரதந்திரியம் பேரு. இப்ப 2 பாரதந்திரியம் வந்துருக்கு. அச்சித்த பாரதந்திரியம், எதிர்விழி பாரதந்திரியம். அச்சித்த பாரதந்திரியம்னா கைங்கரியம் கட்டு போல. எது போல? ஒண்ணு சமமே இல்ல. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நாளைக்கு பார்க்கலாம் அதை பத்தி. படியாய் கிடந்துன்னு குலசேகராவ் என்ன பண்ணார்? படி ஞானம் இருக்கா இல்லையா? படியாய் கிடந்தார், கைங்கரியம் பண்ணார். இது அச்சித்த பாரதந்திரியம். சரி சுவாமி, அப்ப ரெட்டி பார்க்கணும், பவளவாய் காண்பேனே, எதிர்விழி பாரதந்திரியம். புரியலையே சுவாமி. நாளைக்கு புரியும் என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயங்கள். அந்த சேனமதியோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு மேற்கொண்டு ஜனாச்சார சுவாமி திருநாராயணபுரம் வடபாலமானுடைய அந்த ஆச்சாரிய வியாக்கியானம் இன்னைக்கு இவ்வளவு விபுலமா நமக்கு புரியும்படியான ஒரு தமிழ்னா அதுல சுவாமியுடைய ஆச்சரியமான அவருடைய கருத்துக்கள் நிறைய இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொண்டுதான் சுவாமி விசேவாட்சிகாமணி ஆச்சரியமான கிரந்தத்தை பண்ணார். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமான் ஆட்சியை திருவிழீசனும் ஆச்சாரியின் திருவிழீசனும் பாகவதார் திருவிழீசனும் சந்தைகளை இருந்தால் அவசியம் கேட்கலாம். நாளை காலை 10 மணிக்கு ராமானுஜம் காலட்சம் உண்டு. நாளை சாயங்காலம் அதே பிரகாரம் இதே தண்ணி செலுத்தாமல் காலட்சம் உண்டு. ரெண்டுமே வரும் பிரார்த்திக்கிறேன்.